Yes. Good evening, everyone. Good evening. நான் பேசுறது ரொம்ப தெளிவா கேட்க நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து யூனிட் 2 பார்த்துட்டு இருக்கோம். நியூ சிலபஸ்ல யூனிட் 2 பார்த்துட்டு இருக்கோம். சரியா? ஸோ யூனிட் 2ல நிறைய விஷயங்கள் இப்போ நான் ஸ்கிரீனும் உங்களுக்கு ஷேர் ஆயிருக்கும். இந்த மோரிகல்ச்சர்னு ஒரு ஸ்லைடு ஷேர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், பார்த்துக்கலாம். நான் பேசுறது ரொம்ப தெளிவா கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூனிட் 2 இந்த நியூ சிலபஸ் பொறுத்தளவு எண்டமாலஜி அண்ட் எக்கனாமிக் சுவாலஜி இதான் டாபிக். இதுல ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் கொடுத்துருந்தேன். சரியா? ஸோ இதுல எண்டமாலஜி அண்ட் எக்கனாமிக் சுவாலஜில 7 கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ஒரே ஒரு டாபிக் மட்டும் தான் நம்ம பார்த்தோம். ஒரு கொஸ்டினுக்கு தான் பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு 6 கொஸ்டின் பார்க்க வேண்டியிருக்கு. ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் கிளாசிபிகேஷன் ஆஃப் இன்செக்ட் அப் டு ஆர்டர் லெவல் வித் எக்ஸாம்பிள். சரியா? ஸோ ஒரு ஆர்த்ரோபோடா ஆர் கிளாஸ் இன்செக்டாவோடைய ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். கிளாசிபிகேஷன் பர்டிகுலரா கிளாஸ் ஆர்த்ரோபோடாவோடைய கிளாசிபிகேஷன் அப் டு ஆர்டர் வரைக்கும். அப்ப கிளாஸ், சப் கிளாஸ் அண்ட் ஆர்டர் வித் எக்ஸாம்பிள். ஸோ மேபி ஏதாவது ஒரு கொஸ்டின் வரலாம். ஸோ இது வரைக்கும் தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பெனிஃபிஷியல் இன்செக்ட். ஐ திங்க் இன்னைக்கு பெனிஃபிஷியல் இன்செக்ட் தான் போடும். பெனிஃபிஷியல் இன்செக்ட்ல ரெண்டு டாபிக் பார்க்க போறோம். சரியா? இதுல ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து என்ன பார்க்க போறோம்னா செரிகல்ச்சர், சில்க்வார்ம். ரெண்டாவது டாபிக் வந்து என்னன்னா ஹனிபி, ஏபிகல்ச்சர். இந்த ரெண்டு டாபிக் தான். இதுல கண்டிப்பா 2 கொஸ்டின் வரும், மேபி 3 கொஸ்டின். 2 கொஸ்டின் கன்ஃபார்ம். செரிகல்ச்சர்ல 1, ஏபிகல்ச்சர்ல ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது செரிகல்ச்சர். நவ் டேக் த மெட்டீரியல் யூனிட் 2. சரியா? யூனிட் 2ல நியூ சிலபஸ். யூனிட் 2 வந்து நியூ சிலபஸ். அதுல மெயினா வந்து நீங்க எடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இதுல பெனிஃபிஷியல் இன்செக்ட்ல செரிகல்ச்சர் இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? நியூ சிலபஸ்ல. ஓகே, ஸோ செரிகல்ச்சர் ரொம்ப ஈஸியான டாபிக் தான். இதுல நம்ம சிலபஸ் படி பார்த்தா இதுல என்ன சார் இருக்கும் அப்படின்னு கேட்டா, சில்க்வார்ம் காமன் கல்டிவபிள் ஸ்பீசிஸ். சில்க்வார்முடைய காமன் கல்டிவபிள் ஸ்பீசிஸ் அப்படின்னு என்ன சார் அப்படின்னு கேட்டா, டைப்ஸ் ஆஃப் சில்க். அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. இதுலதான் ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து ரியரிங் ஆஃப் சில்க்வார்ம், எப்படி வந்து ஒரு சில்க்வார்ம் வந்து ரியர் பண்றோம். ஓகே, இது அடுத்த டாபிக். அடுத்தது டிசீஸ் ஆஃப் சில்க்வார்ம். கண்டிப்பா கொஸ்டின் டிசீஸ்ல இருந்து வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அடுத்தது பை ப்ராடக்ட், சில்க்வார்முடைய பை ப்ராடக்ட்ஸ் அண்ட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சில்க். இதுதான் சிலபஸ், ஆக்சுவல் சிலபஸ். இப்போ இதுக்கு ரிலேட்டடா ஒவ்வொரு டாபிக் வைஸா நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் செரிகல்ச்சர். வாட் இஸ் மீன் பை செரிகல்ச்சர்? ஆக்சுவலி ரியரிங் ஆஃப் சில்க்வார்ம் டு ப்ரொடியூஸ் த சில்க். மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் 17 பேஜ் நம்பர் 17 எடுத்துக்கோங்க. 17 பேஜ் நம்பர் செரிகல்ச்சர். ரைட். சோ இதுல வந்து ரியரிங் ஆஃப் சில்க்வார்ம் டு ப்ரொடியூஸ் த சில்க், தட் இஸ் we are called as a செரிகல்ச்சர். The term செரிகல்ச்சர், இட்ஸ் a Greek word. இது புக் டு புக் கொஞ்சம் வேரி ஆகுது. வேற இதுல வந்து சில புக்ல வந்து அது வேற வேர்டுன்னு சொல்லியிருக்காங்க. நோ ப்ராப்ளம், அதனால ஒன்றும் கிடையாது. சரியா? இதெல்லாம் அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த சீரீஸ் செரி அப்படின்னா செரிகல்ச்சர் மீன்ஸ் தட் ஆக்சுவலா இந்த மீன்ஸ் சில்க் தான் அப்படி சொல்றாங்க. சரியா? சில்க், பட்டு, தமிழ் சொல்றது பட்டு வளர்ப்பு, பட்டு. ஸோ சில்க். ஸோ அப்ப சில்க் வந்து இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்ஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் சில்க்வார்ம். சில்க் வந்து இட்ஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் சில்க்வார்ம். இட்ஸ் அ மேட் அப் ஆஃப் ஃபைப்ரஸ் புரோட்டீன். இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபைப்ரஸ் புரோட்டீன். சரியா? ஸோ இதுல செரிசின் அண்ட் ஃபைப்ராயின் அப்படின்னு 2 டைப் ஆஃப் புரோட்டீன் இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. செரிசின் அண்ட் ஃபைப்ராயின். ஓகே, அது ஜெனரலா ஃபைப்ரஸ் புரோட்டீன் சொல்லுவோம். அளவுல ஸ்பெசிபிக்கா புரோட்டீன் பேரு செரிசின் அண்ட் ஃபைப்ராயின். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆக்சுவலா வந்து மோர் தென் 400 to 500 species in known that produce the silk. பட் இவ்வளவு 400 to 500 ஸ்பீசிஸ் இருந்தாலும் அதுல ஸ்பெசிபிக்கா ஒரு 4 to 5 ஸ்பீசிஸ் தான் ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். சரியா? இதுல 2 கேட்டகரியா நம்ம இதுல பிரிக்கிறோம். சரியா? இதுல மல்பரி சில்க் அண்ட் நான் மல்பரி சில்க் அப்படின்னு 2 கேட்டகரியா நம்ம இதுல பிரிக்கிறோம். அது என்ன சார் மல்பரி சில்க், நான் மல்பரி சில்க், அல்லது இன்செக்ட் சில்க், நான் இன்செக்ட் சில்க் அப்படின்னு கூட சொல்லுவோம். அது கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். இந்த ஃபேமிலி வந்து இதுல வந்து பாம்பிசிடே ஃபேமிலி. இது என்ன கேட்டகரியில வரும்னா, கமர்ஷியலா இந்த சில்க் தான் மல்பரி சில்க். நம்ம கமர்ஷியல்
இப்ப நீங்க ஒரு saree ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் சாரியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த saree வந்து சில்க் saree பர்டிகுலரா எந்த சில்க் ஹோம்ல இருந்து எடுத்திருப்பாங்கன்னு சொன்னா மல்பரி சில்க் ஹோம் தான். இதுதான் காஸ்ட்லியஸ்ட் சில்க். டிஎன்பிசி குரூப் 2ல கேட்ட கொஸ்டின். காஸ்ட்லியஸ்ட் சில்க் எது? சரியா? எது? மல்பரி சில்க் தான். பாம்பிக்ஸ் மோரி. ஜுவாலஜிக்கல் நேம் வந்து என்னன்னா பாம்பிக்ஸ் மோரி. இது அதோடைய ஜுவாலஜிக்கல் நேம். சரியா? சோ இதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் அந்த இது வரும்போது சொல்றேன். பாக்குறதுக்கு ஒரு அந்த இது எப்படி இருக்கும்னு பாக்குறதுக்காக இந்த இது காமிச்சேன். சரியா? சோ இது கேட்டர்பில்லர் அந்த ஒவ்வொரு டீடைல்ஸுக்காக. ரைட். சோ ஜெனரலி இந்த பாம்பிக்ஸ் மோரின்னு சொல்றோம்ல, அது மாதிரி இது காஸ்ட்லியஸ்ட் ஒரு இன்னொரு டிஎன்பிசி நினைக்கிறேன். குரூப் 4ல ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. காஸ்ட்லியஸ்ட் நூல் எதுன்னு கேட்டாங்க. சில்க். சரியா? அது சில்க் தானே இருக்கல. சாரியிலே பட்டு சேலை தானே வந்து பட்டு சாரி தானே உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லி. அது நூல்லே இதுதான் காஸ்ட்லி. அதாவது நூல்களின் ராணி. எஸ், இதான் கரெக்ட். கொஸ்டின் டிஎன்பிசி குரூப் 4ல கேட்ட கொஸ்டின். நூல்களின் ராணி யார்? இதான் கொஸ்டின். த கியூன் ஆஃப் த சில்க். அது சில்க். சில்க் தான் அப்படி நம்ம சொல்றாங்க. நூல்களின் ராணின்னு வந்து சில்க் ஹோம். அதுல பர்டிகுலரா சில்க். அதுல மல்பரி சில்க் தான் ரொம்ப முக்கியம். த காஸ்ட்லியஸ்ட் சில்க்னு சொல்லுவாங்க. சரியா? நெக்ஸ்ட் மோஸ்ட்லி இட் இஸ் யூஸ்ட் ஃபார் தட் நூல், அதாவது சில்க் yarn as well as the textiles யூஸ் ஆகுது. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செரிகல்ச்சர் அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் டு தட் நிறைய வந்து லேபருக்கு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இந்த செரிகல்ச்சர். ஸோ இட் ஹவ் ரூரல் எக்கனாமிக்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட். சரியா? மற்றதுல நீங்க பாத்துக்கோங்க செரிகல்ச்சர் இன் இந்தியா, அதுல வந்து ஜேம்ஸ் ஆனந்த் அதுல யாரு முதல் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அந்த கதையெல்லாம் பாத்துக்கோங்க. இதுல வந்து சென்ட்ரல் சில்க் போர்டு தமிழ்நாடு ஒரு சில கண்ட்ரோல் இருக்கும், சில சென்ட்ரல் கண்ட்ரோல் இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் இட் ஸ்டார்டட் இன் தட் 1949. இட்ஸ் லொகேட்டட் அட் தட் பெங்களூர். இட்ஸ் கண்ட்ரோல்டு பை தட் மினிஸ்ட்ரி ஆஃப் த டெக்ஸ்டைல்ஸ், த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. சரியா? அந்த இதில் தான் இதோட கண்ட்ரோல் இருக்கும். சென்ட்ரல் சில்க் போர்டோடைய ஃபங்க்ஷன் பார்த்தா இதெல்லாம் சும்மா ஜென்ரலாவோட இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் சார். சும்மா ஒரு ரீட் பண்ணி விடுங்க. To promote the silk industry, அதோடைய அவங்களுடைய மெயின் எய்மே அதான். And also to promote that researches regarding that silk or silkworm. It help and development that distribution of the silkworm seeds. ஏன்னா மற்ற எல்லா silkworm சீடுன்னு இது இங்க எதை குறிக்குன்னா எக்க குறிக்கும் சார். நீங்க சீடுன்னா விதை. இங்க என்ன சார் silkworm விதை அப்படின்னா அது எக்க குறிக்கும். எக் கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதை வந்து. சரியா? ஸோ அதுதான் அதோட முக்கியமானது. பட் நெக்ஸ்ட் ஆர்கனைசேஷனல் ஆஃப் த ஸ்டேட்டஸ் ஆஃப் த சென்ட்ரல் செரிகல்ச்சர் போர்டு, அது பேஜ் நம்பர் 19ல இருக்கும். அதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி விடுங்க போதும், ரொம்ப ஒண்ணு வேண்டாம். அதுமாதிரி இந்தியன் இந்த சில்க் ப்ரொடெக்ஷன்ல அதுவும் ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி விடுங்க. சும்மா அது வேணா ஒரு ஹிஸ்டரி போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். செரிகல்ச்சர் இஸ் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ். ஜெனரலி இட்ஸ் அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரி. அதான் காட்டேஜ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம். அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரி. ஏன்னா அக்ரிகல்ச்சரோட சில்கம் வந்து தனியா சொல்ல முடியாது, அக்ரியோட சேர்ந்து தான் சொல்ல முடியும். ஏன்னா இது வந்து மல்பரி பிளான்ஸ் கல்டிவேஷன்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் நம்ம என்ன சொல்லல, மோரி கல்ச்சர் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. தட் இஸ் கால்ட் மோரி கல்ச்சர். சரியா? எம்ஓ கவனிங்க. இது வந்து என்னன்னா சார், மோரி கல்ச்சர்னா இந்த இதுல போட்டுக்கணும், இந்த கல்டிவேஷன் அண்ட் ஹார்வெஸ்டிங் த மல்பரி பிளான்ட், தட் இஸ் வி ஆர் கால்ட் எஸ் மோரி கல்ச்சர். மல்பரி பிளான்ட்டை கல்டிவேட் பண்ணி அதை ஹார்வெஸ்ட் பண்றோம் பாத்தீங்களா, அதுக்கு தான் மோரி கல்ச்சர். இந்த இருக்கு எம்ஓஆர்ஐ மோரி. இதே இது எம்ஏஆர்ஐ மாரி கல்ச்சர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மீனிங்கே மாறிடும். மாரி கல்ச்சர்னு சொன்னாவே மீனிங்கே மாறிடும். இது என்னன்னா இந்த பர்டிகுலரா சீல வளர்க்கக்கூடிய எப்படி சொல்றதுன்னா மெரைன் கல்ச்சர். அதாவது சால்ட் அதிகமா கண்டென்ட் உள்ள சால்ட் கண்டென்ட்ல எதுனாலும் வளர்க்கலாம். அதுக்காக ஃபிஷ், லோப்ஸ்டார் எதுனாலும் நம்ம வளர்க்கலாம். மாரி கல்ச்சர் மீன்ஸ் மெரைன் கல்ச்சர். மெரைன்ல வளர்க்கக்கூடிய இந்த மீன்கள் அந்த மாதிரி ஃபுல்லாவே மாறி, எம்ஏஆர்ஐ. இது எம்ஓஆர்ஐ கூட சொல்லுவாங்க. எல்லாமே தான், அதான் சொல்லிட்டு சிம்பிளா கடல்ல வளர்க்கறது எல்லாம் அவ்வளவு முடிஞ்சு வச்சு ஒரே லைன்ல சொல்லலாம். கடல்ல வளர்க்கறதுக்கு தான் நம்ம மாரி கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். மோரினா டோட்டலா மீனிங் மாறிடுது பாத்துக்கோங்க. அவை இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ரீட் பண்ணணும். மாரி கல்ச்சருக்கு ஆப்ஷன் மோரியும் இருக்கும் அங்க. அப்ப நம்ம அது கேஷுவலா ரீட் பண்ணும்போது மாரி மோரி எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியும். நம்ம மாரி கல்ச்சர் மோரி கல்ச்சர் தான் போடுறோம்னு சொல்லிட்டு மாரி கல்ச்சரை போட்டு வந்துருவோம். சரி, அவை கொஞ்சம் எக்ஸாம்ல இந்த மாதிரி சில சென்டென்ஸ் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து ஆப்ஷனை வந்து கிராக் பண்ணணும். சரியா? ரைட். ஸோ இது ஜென்ரலி த கல்டிவேஷன் ஆஃப் த மல்பரி பிளான்ட் அண்ட் லீவ்ஸ் ஃபீட். எதுக்கு சார் இந்த மல்பரி பிளான்ட்? இட்ஸ் லீவ்ஸ் ஃபீட் பை த சில்க்வர்ம். அதுதான் அதோட முக்கியமானது. சரியா? அதுக்காக இதை கல்டிவேட் பண்றாங்க மோரி கல்ச்சர்.
பர்டிகுலரா. ஸோ ரைட், இதுல மோரிகல்ச்சர் அதாவது மல்பெரி பிளான்ட்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு சார். மல்பெரி பிளான்ட்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. மோரஸ் அல்பா, மோரஸ் செரட்டா, இந்த பேஜ் நம்பர்ல இருக்கும் பாருங்க, ஐ திங்க் 20 நினைக்கிறேன். ஸோ மோரஸ் செரட்டா, மோரஸ் இண்டிகா அண்ட் மோரஸ் லீவ்ஸ், இதெல்லாம் மோரஸ் அப்படின்னு சொன்னாவே ஜீனஸ் நேம். மோரஸ்னாவே மல்பெரி பிளான்ட் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது என்னுடைய ஜென்ரலா சொன்னா இந்த மல்பெரி லீஃப் இல்ல, மற்றபடி இதுல மல்பெரி யூஜி பொறுத்தளவு எப்படின்னா, இந்த மல்பெரி மோரிகல்ச்சர் பத்தி ரொம்ப டீட்டெயிலா சிலபஸ் இருக்குது. இங்க நம்ம புதுசா உள்ள சிலபஸ் அப்படி ரொம்ப கிடையாது. மோரிகல்ச்சரை பத்தி நீங்க ரொம்ப டீட்டெயிலா படிக்கணுமா சார்னா அந்த அளவுக்கு அது தேவைப்படாது. சரியா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு ரொம்ப மோரிகல்ச்சர் பத்தி தேவைப்படாது. சரி, இருந்தாலும் வந்து நம்ம மோரிகல்ச்சர்ல சில விஷயங்கள் நீங்க மோரிகல்ச்சர் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அது நம்ம என்னன்னு நான் சொல்றேன் நான். ஓகே ரைட். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம இதுல பார்க்க போறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதுல நோட்ஸ் எடுங்க சார். ஒரு 2-3 லைன், ஒரு 4 லைன் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா மோரிகல்ச்சர்ல சிலபஸ் இல்லாட்டாலும் மோரிகல்ச்சர் பண்ண ப்ராபகேஷன், அது என்ன சார் ப்ராபகேஷன்? வித்தியாசமான ஒரு வேர்டு சொல்றீங்க, ப்ராபகேஷன் அப்படின்னு சொல்றது. சரியா, ப்ராபகேஷன் இந்த வேர்டு நீங்க கண்டிப்பா மோரிகல்ச்சர்னு இந்த வேர்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியா, ரைட். இது நத்திங், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ், அதான் ப்ராபகேஷன். அதாவது மோரிகல்ச்சர்ல மோரிஸ் ஆல்பான்னு வச்சுக்கோங்களேன், இல்ல மோரிஸ் இண்டிகா, மல்பெரி பிளான்ட்ல எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்றாங்க. சரியா, அத ப்ராபகேஷன் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ்னு அர்த்தம். இதுல 3 மெத்தட்ஸ் இருக்கு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ். டோட்டலி 3 மெத்தட்ஸ் இஸ் தேர். ஒன்னு வந்து என்னன்னா வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன், ஒன்னு. ரெண்டு வந்து சீட்லிங் ப்ராபகேஷன், சீட்லிங், SEED, சீட்லிங் ப்ராபகேஷன். மூணாவது வந்து மைக்ரோ ப்ராபகேஷன். நோட் பண்ணிக்கோங்க, மெட்டீரியல் இருக்காது. சரியா, வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன், சீட்லிங் ப்ராபகேஷன், மைக்ரோ ப்ராபகேஷன். 3 டைப் ஆஃப். இது என்ன சார்? ஒண்ணு நத்திங். வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் சொன்னா இதுல என்ன சார் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் வர்றது? அதாவது அந்த பிளான்ட்டையே நம்ம அந்த ஸ்டெம்மையே எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் கட்டிங், புதுசா நிறைய கட் பண்றோம் பாத்தீங்களா, கட் பண்ணி அதை அப்படியே பிளான்டேஷன் கொடுக்குறோம், அப்படியே நட்டுறோம். இந்த கரும்புலாம் செய்வோம் தெரியுமா, அந்த மாதிரி. அது மாதிரி அடுத்தது கிராஃப்டிங், அடுத்தது லேயரிங். தீஸ் ஆர் தி 3 மெத்தட்ஸ் ஆஃப் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன்: கட்டிங், கிராஃப்டிங், லேயரிங். மெட்டீரியல் இருக்காது, நோட் பண்ணிக்கோங்க. வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் மொத்தம் 3 மெத்தட்: கட்டிங், கிராஃப்டிங், லேயரிங். These are the 3 methods. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் என்ன சொன்ன, ரெண்டாவது சீட்லிங் ப்ராபகேஷன். இது சீட்லிங் வந்து நத்திங் சார், இது வந்து செக்ஸுவல் மெத்தட் ஆஃப் ப்ராபகேஷன் சொல்லுவாங்க. பட் ரொம்ப ரேரா தான் இந்த மெத்தட் யூஸ் பண்றாங்க. சீட்லிங் செக்ஸுவல் மெத்தட் ஆஃப் ப்ராபகேஷன், நோட் பண்ணிக்கோங்க. சீட்லிங் மெத்தட்னா செக்ஸுவல் மெத்தட் ஆஃப் ப்ராபகேஷன். அடுத்து மூணாவது மைக்ரோ ப்ராபகேஷன். இதுதான் சார் மாடர்ன் மெத்தட் ஆஃப் ஜெனடிக் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஸ்பீசிஸ். ஜெனடிக் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஸ்பீசிஸ், இதுதான் மாடர்ன் மெத்தட். மாடர்ன் மெத்தட் இதுதான். அது என்ன சார் மாடர்ன் மெத்தட்? மாடர்ன் மெத்தட் என்ன, நத்திங், நீங்க தெரியாத ஒண்ணும் கிடையாது. டிஷ்யூ கல்ச்சர், நோட் பண்ணிக்கோங்க. ஜெனடிக் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஸ்பீசிஸ் வித்தின் பிராக்கெட்ல டிஷ்யூ கல்ச்சர், எண்டோஸ்போம் கல்ச்சர், புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர், ஜெனடிக் இன்ஜினியரிங். அவ்வளவுதான். சோ ஒரு மல்பெரி லீஃப், அதுல ப்ராபகேஷன்னா அது எப்படி நிறைய மல்பெரி செடி தாவரங்களை வளர்க்குறோம்னா வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் அப்படின்னா இதுல 3 டைப்: கட்டிங், கிராஃப்டிங், லேயரிங். சீட்லிங் ப்ராபகேஷன் இது ரொம்ப ரேரா தான் செய்யறாங்க. சீட்லிங் ப்ராபகேஷன் சொல்லக்கூடிய செக்ஸுவல் மெத்தட் ஆஃப் ப்ராபகேஷன் சொல்லுவோம். மைக்ரோ ப்ராபகேஷன்னா இது வந்து இதுதான் வந்து மாடர்ன் மெத்தட் ஆஃப் ஜெனடிக் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த ஸ்பீசிஸ். அது எதெல்லாம் மாடர்ன் மெத்தட்? டிஷ்யூ கல்ச்சர், நெக்ஸ்ட் எண்டோஸ்போம் கல்ச்சர், புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர், ஜெனடிக் இன்ஜினியரிங். ஓகே, சோ இது மட்டும் தான் மெட்டீரியல் இருக்காது, ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லாமே மெட்டீரியல் இருக்கும். ஓகே ரைட்.
ஸோ இதுல ஜென்ரலா இது வந்து மல்பெரி லீஃபை வளர்க்கக்கூடிய விஷயங்கள். ஏன்னா நம்ம வந்து சில்க்வார்ம் வளர்க்கணும்னா பக்கத்திலே கண்டிப்பா மல்பெரி தாவரம் இருக்கணும், வளர்க்கணும். அது இருந்தாதான் அதுக்கு ஃபீடிங் கொடுக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். த சில்க்வார்ம் பொறுத்தளவு இட்ஸ் அ சில்க்வார்ம் அப்படின்னு சொன்னாவே நத்திங். இட்ஸ் அ லார்வா ஆஃப் சில்க் மாத். சில்க் மாத்தோடைய லார்வா தான் நம்ம சில்க்வார்ம் சொல்றோம். வேற ஒண்ணும் அதுல பெருசா ஒண்ணும் கிடையாது. சரியா? சில்க் மாத்தோடைய லார்வல் ஸ்டேஜ் வி ஆர் கால்ட் அஸ் சில்க்வார்ம். ரைட். ஸோ இதுல இருக்கிற மாரிகல்ச்சர் பத்தி நான் ஏற்கனவே சொன்னதான் அந்த இடத்துல பாம்பிக்ஸ் மோரியோடைய முக்கியமான லீஃபே வந்து மல்பெரி பிளான்ட் தான். அதோட ஃபீடிங்க்கு இந்த லீஃப் இல்லைன்னா கிடையாது. சரி, ரைட். ஸோ இதுல சில விஷயங்கள் மட்டும் நம்ம பார்ப்போம் மாதிரி சில்க்வார்ம்ல. ஜென்ரலி இட்ஸ் அ கிளாஸ் இன்செக்டா, ஆர்டர் லெபிடாப்டரன் லாஸ்ட்ல பார்த்தோம். இட்ஸ் அ வேரிங் ஆஃப் த சில்க்வார்ம். அதாவது ரியரிங், வளர்க்கறது. சில்க்வார்ம் வளர்க்குறாங்க பாத்தீங்களா? அந்த வளர்க்குற மெத்தட் தான் நம்ம என்ன சொல்றோம், செரிகல்ச்சர்னு சொல்றோம். ஆக்சுவலா இதுல 2 டைப் ஆஃப் செரிகல்ச்சர் இருக்கு சார். ஒன்னு வந்து மல்பெரி செரிகல்ச்சர் அண்ட் நான் மல்பெரி செரிகல்ச்சர் அப்படின்னு 2 கேட்டகரி இருக்குது. மல்பெரி அண்ட் நான் மல்பெரி. ஒன்னு வந்து மல்பெரி செரிகல்ச்சர், சரியா? இன்னொன்னு வந்து நான் மல்பெரி செரிகல்ச்சர். நான் மல்பெரி செரிகல்ச்சர். இது என்ன சார் மல்பெரி மல்பெரினா ஏற்கனவே சொல்லிட்டேன். The feed on that mulberry leaves அவ்வளவு முடிஞ்சு வச்சு. முக்கியமா இது வந்து பாம்பிக்ஸ் மோரி தான் இதோடைய முக்கியமான ஸ்பீசிஸ். மல்பெரி லீஃப் சாப்பிடக்கூடியது. So we are classified into according to that distribution and the number of that either mulberry leaf பாம்பிக்ஸ் மோரியே சில்க்வார்ம் அதையே எப்படி கிளாசிஃபை பண்றாங்கன்னா அக்கார்டிங் டு த டிஸ்ட்ரிபியூஷன் எங்க இருக்குது. ஜென்ரலா மல்பெரி இந்த சில்க்வார்ம் எங்க இருக்குது, ஐ மீன் நம்பர் ஆஃப் ஜெனரேஷன் ப்ரொடக்ஷன் பர் இயர். ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஜெனரேஷன் ப்ரொடக்ஷன் பண்ணுது, ஐ மீன் நம்பர் ஆஃப் மோல்ட் டூரிங் த லார்வல் லைஃப் டைம். அதோட லார்வல் லைஃப் டைம்ல எத்தனை தடவை மோல்டிங் நடக்குது. மோல்டிங்னா தோல் உரித்தல் அப்படின்னு சொல்றது. சரியா? அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதை வச்சுதான் என்ன செய்யறாங்கன்னா ஸ்பீசிஸ் ஃபுல்லா அந்த ஒரு மல்பெரி வந்து ஒரு 4 ஸ்பீசிஸ், 4 ரேஸ் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லக்கூடாது, 4 ரேஸா பிரிக்காங்க சார். ஒன்னு ஜாப்பனீஸ், சைனீஸ், யூரோப்பியன், இந்தியன் சில்க்வார்ம். இது எதை வச்சு சார் சொல்றாங்க? நீங்க இந்த பூரா நாடுகள் பேரா சொல்றேன் பாருங்க. அப்ப தட் இஸ் கால்ட் டிஸ்ட்ரிபியூஷன். அந்த சில்க்வார்ம், மல்பெரி சில்க்வார்ம் எங்க வாழுது, டிஸ்ட்ரிபியூஷன் எந்த நாட்டுல வாழுது, எந்த நாட்டுல இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் இந்த பேர் வச்சிருக்காங்க. சைனீஸ், ஜாப்பனீஸ், யூரோப்பியன், இந்தியன் சில்க்வார்ம். அப்ப இது 4 ரேஸ் முடிஞ்சா, ரைட். இது ஒரு கேட்டகரி. அதே மாதிரி நம்பர் ஆஃப் மோல்ட்னு சொன்னோம் பாத்தீங்களா, the number of molt in that life cycle. The Indian silkworm, 3 types is that. Indian silkworm வந்து 3 டைப் இருக்குது. சரியா? மோல்ட், ட்ரை மோல்டர்ஸ். ட்ரைனா 3 தடவை மோல்ட் நடக்கும். டெட்ரா மோல்டர்ஸ் 4 தடவை. பென்டா மோல்டர்ஸ் 5 தடவை. அதை மோல்டிங் வச்சுட்டு ஒரு 3 கேட்டகரியா பிரிக்கிறாங்க சில்க்வார்மா. அடுத்தது நம்பர் ஆஃப் ப்ரூட்ஸ் the produced into that per year. அதாவது அந்த ஒரு வருஷத்துக்கு எத்தனை தடவை அது ஈல்டு கொடுக்குது. அத நம்ம இந்த ஒரு பேடி ஃபீல்டுன்னு வச்சுக்கோங்க, எத்தனை தடவை ஒரு தடவை நம்ம இந்த பேடி ஃபீல்டை வந்து ஒரு 60 நாள் 90 நாள் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து எத்தனை ஒரு வருஷத்துக்கு எத்தனை தடவை அது ஃபுல்லா அதோடைய டோட்டல் லைஃப் சைக்கிளை முடிச்சு நமக்கு ப்ராடக்ட் கிடைக்குது. ப்ராடக்ட் இங்க எதை சொல்றோம்னா சில்க் வாட் இஸ் கால்ட் cocoon. அதை தான் நம்ம சொல்றோம். சரியா? ஸோ அப்ப the number of the broods produced in that year, that is we are called as volatinism அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப the silkworms are classified into the 3 race. 3 ரேஸ் சொல்றாங்க. யூனிவால்டனைஸ், பைவால்டன், மல்டிவால்டன். சரியா? அதான் சார் இந்த யூனியன் என்னது? the silkworm produce only 1 generation per year. அவ்வளவுதான். ஒரு வருஷத்துக்கு ஒரே ஒரு ஜெனரேஷன் தான் நடக்கும். அது பேர் யூனிவோல்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. பைவோல்ட்னா அதுலயே மீனிங் இருக்கு. பைன்னு என்னது? 2 times. சரியா? அதாவது இதுக்கு எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கோங்க சார். கேட்கலாம் மேபி. யூனிவோல்டனுக்கு எக்ஸாம்பிள் யூரோப்பியன் ரேஸ் சார். எல்லாமே மெட்டீரியல் பக்காவா இருக்கு. அதாவது சில்க்வார்ம் ப்ரொடியூஸ் ஒன்லி 1 generation per year. யூனினாவே 1. எக்ஸாம்பிள் யூரோப்பியன் ரேஸ். அப்ப வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அதோட ப்ரொடக்ஷன் முடிஞ்சு வச்சு. பைவோல்டன்ஸ் சொல்லக்கூடியது இது எப்படி? the silkworm produce 2 generation per year. இது வந்து ஜாப்பனீஸும் சைனீஸும் இது வந்து 2. சரியா? யூரோப்பியன் வந்து ஒரே ஒரு இதான் வரும். அதாவது யூனிவோல்டைன் சொல்றது. இது பைவோல்டைன் சொல்றது கிடையாது.
ஜாப்பனீஸும் அண்ட் சைனீஸ் ரைஸ். பட் நம்மால் வர்றாங்க பாருங்க, அடுத்ததான் மல்டி ஓட்டன். மல்டி ஓட்டன் சொன்னாவே தட் இஸ் த இந்தியன் ரைஸ், இந்தியன் சில்க்வாம். இது எல்லாமே வந்து மல்டின்னு சொன்னாவே முடிஞ்சு. இந்த மோர் தென் 3 ஜெனரேஷன் பெர் இயர், இதான் நம்மளுக்கு லாபம். சரியா? ஒரு பெர் இயருக்கு வந்து ஒரு 3 to 3 ஜெனரேஷன் மேல அதாட்ட கொடுத்துட்டே இருக்கும். ஹார்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கலாம். நம்ம முடிஞ்சோன்னா அடுத்தது 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 அப்படி பண்ணிட்டே இருக்கலாம். அதான் இந்தியன் ரைஸ், பாம்பிக்ஸ் மோரி. இதுதான் நம்ம இந்தியன் ரைஸ்ன்னு சொன்னாவே உங்களுக்கு ஞாபகம் வர்றது பாம்பிக்ஸ் மோரி தான் ஞாபகம் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ த வோல்டமெண்ட் இட்ஸ் ஆக்சுவலி இதுல எப்படி சார் இது யூனி வோல்டைன், பை வோல்டைன், மல்டி வோல்டைன் இதுல எப்படி டிசைட் பண்றேன்னா தட் இஸ் ஜீன். இது யாருமே டிசைட் பண்றது இல்ல. ஜெனட்டிக்கலி இட்ஸ் டிட்டர்மைன்ட். இட்ஸ் பாசிபிள் ஒன்லி த்ரூ த ஹார்மோன்ஸ் மூலம். சரியா? ஸோ தட் இஸ் வோல்டானிசம் சொல்லக்கூடியது. ஜெனட்டிக்கலி இட்ஸ் டிட்டர்மைன்ட். சரி, அவங்க மீட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதுல ஹார்மோன்ஸ் வில் பி ஸ்டிமுலேட்டட். இந்த எப்படி சில்க்வாம்ல ஹார்மோன்ஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். அப்ப ஸ்டிமுலேட் பண்ணும்போது இதுலயும் டயபாஸ் நடக்கும். டயபாஸ் உங்களுக்கு தெரியும். தட் இஸ் ரெஸ்டிங் ஸ்டேஜ், டார்மென்சி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுது. இங்க பர்டிகுலரா ஹைபர்னேஷன் நடக்கும். ஹைபர்னேஷன், எஸ்டிவேஷன் சொல்லுவோம். சம்மர் ஸ்லீப், விண்டர் ஸ்லீப். எஸ்டிவேஷன், ஹைபர்னேஷன், விண்டர் ஸ்லீப். அந்த டயபாஸ், அதாவது ஒரு டயபாஸ் ஸ்டேஜில் இருக்கும். ஸோ வோல்டனிசம் ஆல்சோ இட்ஸ் கண்ட்ரோல்ட் பை தட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். இதுல யார் சார் கண்ட்ரோல் பண்ணுவா இந்த வோல்டனிசம்? அதாவது யூனி வோல்டைன், பை வோல்டைன், மல்டி வோல்டைன், யார் கண்ட்ரோல்னா என்விரான்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணும். ஜீன் இருக்கும் அதுல, அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர், லைட் அது இருந்தாதான் அடுத்தடுத்த இதுக்கு போகும்னு சொல்றாங்க. ஸோ தீஸ் எவர் திங்ஸ் ஆர் ஜெனரலி இட்ஸ் மல்பெரி சில்க்வாம். சரியா? அடுத்து நான் மல்பெரி சில்க்வாம் அப்படின்னு சொல்றது, இதுலதான் டைப்ஸ் ஆஃப் சில்க்ல வரக்கூடிய நான் மல்பெரி சில்க். சரி, இது இந்த பாம்பிக்ஸ் மோரி அப்படின்னு சொல்றது மல்பெரி சில்க்வாம். நான் மல்பெரி சில்க்வாம்னா இட் டு நாட் ஃபீட் ஆன் மல்பெரி லீஃப். அப்ப மல்பெரி சாப்பிடுறது மட்டும்தான் நம்ம மல்பெரி டைப்ஸ் சொல்றோம். சரியா? மல்பெரி சில்க்வாம் சொல்றோம். மல்பெரி லீஃப் சாப்பிடாத எல்லா வேர்மையும் நம்ம என்ன சொல்றோம்? நான் மல்பெரி சில்க்வாம் அப்படின்னு சொல்றோம். இது பேசிக் கொஸ்டின். விச் மல்பெரினாவே பாம்பிக்ஸ் முடிஞ்சா. அப்ப நான் மல்பெரி சில்க்வாம் எதுன்னு கேட்டா, இட் டு நாட் ஃபீட் ஆன் தட் மல்பெரி லீஃப், இட் ஃபீட் அப்பான் தட் காஸ்டர் லீஃப். காஸ்டர் உங்களுக்கு தெரியும், ஆமணக்கு இலைகள், காஸ்டர். சரி, அதுக்காக காஸ்டர் மட்டும் கிடையாது, நிறைய இருக்குது. சரியா? ஸோ இதுல 3 டைப்ஸ் இஸ் தட். இதுதான் டைப்ஸ் ஆஃப் சில்க்ல இது வந்துடும். அங்க மல்பெரி சில்க் வந்து இது வந்து ஏரி சில்க், ஏரி சில்க்வாம், மூகா சில்க்வாம், டசார் சில்க்வாம். இது எல்லாமே நான் மல்பெரி. ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் கண்டிப்பா டைப்ஸ் ஆஃப் சில்க்னா இந்த 4 தான் கொஸ்டின் கேட்பாங்க. மல்பெரி, நான் மல்பெரி. சரியா? சோ இதுல ஃபர்ஸ்ட் ஒண்ணுனா பார்ப்போம். இதுல நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் சொல்லிடுறேன். மெயினா இதோடைய ஜுவாலஜிக்கல் நேம் தெரிஞ்சுக்கணும். நான் பின்னாடி டீட்டெயிலா சொல்றேன். ஏரி சில்க், த ஜீனஸ் பைலோசிமியான்னு சொல்லக்கூடியது ஜீனஸ். இது பார்க்கறதுக்கு ரெட் இன் கலர்ல இருக்கும். ஆக்சுவல் த ஃபைபர் இஸ் நாட் கண்டினியூஸ். இதோட ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம இந்த பாம்பிக்ஸ் மாதிரினா அதோடைய சில்க் த்ரெட் கண்டினியூஸா உள்ள இருக்கும், கட்டே ஆகாது. இங்க ஸ்டார்ட் பண்ணா ஃபைனலா இங்கதான் முடியணும், அந்த அளவுக்கு இருக்கும். இங்க ஸ்டார்ட் பண்ணா அங்க முடியும்னு வச்சுக்கோமே. இது அப்படி கிடையாது. இப்படி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும், அப்புறம் ஸ்டார்ட் பண்ணும். இப்படி கட்டாயி தான் உள்ள கிடக்கும் அந்த இதுல. அதுதான் இதோட. ஸோ ஒரு சாரி நீங்க பின்னர் இந்த மாதிரி கட் ஆகிட்டே இருந்தா வச்சுக்கோங்களேன், அந்த சாரி வந்து எப்படி இருக்கும்? அதுதான் இதோட ஸ்பெஷல். மல்பெரியோட ஸ்பெஷலே அதான். ஸோ இது அந்த மாதிரி த ஃபைப்ரஸ் இட்ஸ் நாட் எ கண்டினியூஸ் இன் தட் ஏரி சில்க். நெக்ஸ்ட் த முகா சில்க்வும் த ஜீனஸ் ஆந்திரியான்னு சொல்லக்கூடியது. இது வந்து எல்லோ கலர்ல இருக்கும். சார் கலரும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இது ஆல்மோஸ்ட் ரெட் கலர் இருக்கும். இது பாக்குறதுக்கு எல்லோ கலர்ல இருக்கும். எல்லோ சில்க்னு சொல்லுவாங்க. ரொம்ப பேசிக்கா கொஸ்டின் கேட்டுவாங்க. ரெட் சில்க்வாம் எதுன்னு கேட்டுவாங்க, எல்லோ சில்க்வாம் எதுன்னு கேட்டுவாங்க. நம்ம பயங்கரமா படிச்சு வச்சிருப்போம். சரியா? த சில்க் இஸ் வெரி டஃப், ரொம்ப நல்லா டஃபா இருக்கக்கூடிய. அண்ட் த சில்க்வாம்ஸ் ஆர் ஃபீட் ஆன் தட் மெயின்லி ஷோன் அண்ட் சோலோ லீவ்ஸ். இந்த 2 டைப் ஆஃப் லீஃப். இது என்ன சார் வித்தியாசமா இருக்கு சோலோ லீஃப்னா? இது வந்து லீஃப் சார். லேசா நோட் பண்ணிக்கோங்க. இது மெட்டீரியல் இருக்காது. என்ன லீஃப்னு சொல்லியிருப்பாங்க, SOMSOALU, சோலோ லீஃப்னு சொல்லுவாங்க.
சோம் லிப்னு ஒண்ணு. இது மெயினா அந்த மூகா சில்க் எங்க சார் இருக்கும் அப்படின்னு கேட்டா, இந்த மூகா சில்க் ஜெனரலி அஸ்ஸாம் சார். சரியா? இது எங்க சார் இருக்குன்னு கேட்டா அஸ்ஸாம். ஓகே, நான் பின்னாடி ஒரு டயக்ராம் காமிக்கிறேன். அப்ப இந்த மாதிரி லீஃப், இது ரெண்டுமே லீஃப் தான். நம்ம எப்படி மல்பெரி லீஃப் சொல்றோமோ அதே மாதிரி சோம் சொல்லக்கூடிய இது எப்படின்னா, இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ரியரிங் த மூகா சில்க்வார்ம், பர்டிகுலரி அப்பர் அஸ்ஸாம். அஸ்ஸாம்ல 2 கேட்டகரியா பிரிக்கிறாங்க சார். அஸ்ஸாம் உங்களுக்கு தெரியும், ரொம்ப மேல இருக்கும். சரியா? நம்ம இதுல இந்தியாவில் மேப்ல. அதுல அஸ்ஸாம்ல அப்பர் அஸ்ஸாம் ஃபுல்லா இந்த லீஃப், இந்த மூகா சில்க் யூஸ் பண்றாங்க. சோன் சொல்லக்கூடியது. சரியா? இட் யூஸ் ப்ரொடியூஸ் த rearing cocoons for zone எங்க அப்பர் அஸ்ஸாம்ல. சோளம் சொல்லும் பாத்தீங்களா, இந்த லீஃப் இட் யூஸ் த ப்ரொடியூஸ் த சீட் cocoon இன் லோயர் அஸ்ஸாம். மெட்டீரியல் இருக்காது, அஸ்ஸாம் தான், ரெண்டுமே அஸ்ஸாம் தான். இந்த பிளான்ட் வந்து லோயர் அஸ்ஸாம்ல ஹார்வெஸ்ட் ஃபார்மர்ஸ் யூஸ் பண்றாங்க, இது அப்பர் அஸ்ஸாம்ல யூஸ் பண்றாங்க. சரியா? அவ்வளவுதான். அஸ்ஸாம்ல 2ஆ பிரிக்கிறாங்க சார், வேற ஒண்ணும் கிடையாது. இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, மெட்டீரியல் இருக்காது. ரைட். சோ இது ஒரு கேட்டகரி. சோ அடுத்தது வந்து அவ்வளவுதான், மூகா போதும் சார். அடுத்த டசார் சில்க்வார்ம். இது வந்து ஆந்திரியா, இதுவும் ஸ்பீசிஸ் வந்து ஜீனஸ், நாட் ஸ்பீசிஸ், ஜீனஸ். The genus including the Chinese, Japanese and Indian tassar silkworm also is there. சோ அப்ப மொத்தம் வந்து இதுல வந்து மொத்தம் 4 டைப் ஆஃப் சில்க்னு சொல்லலாம். இன்னொன்னு ஃபைனலா வந்து மல்பெரி சில்க். சரியா? மல்பெரி சில்க்வார்ம். மல்பெரி சில்க்வார்ம் தான் என்ன சொன்னேன், பாம்பிக்ஸ் மோரி. மொத்தம் இந்த 4 क्वेश्चन கேட்டா இந்த 4ல இருந்து ஏதாவது क्वेश्चन கேட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, சோ டைப்ஸ் ஆஃப் சில்க்னா இந்த 3 வந்து நான் மல்பெரி, இதுதான் மல்பெரி. இருக்கலே காஸ்ட்லியஸ்ட் பட்டு எது சார்னு கேட்டா மல்பெரி பட்டு தான். மல்பெரி பட்டு தான் காஸ்ட்லி. இதுதான் நம்ம வீட்டிலேயே வளர்க்கக்கூடியது. இது எல்லாமே அதாவது நேச்சுரலா வந்து காட்டுலயே அதான் வளரும். இல்லைன்னா நம்ம வளர்க்கலாம், பட் அந்த அளவுக்கு ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது சில்க் வந்து. சரி, அதான் அதோடைய விஷயங்கள். ரைட், ஓகே. சோ இதுல சில நெக்ஸ்ட் அந்த டைப்ஸ் ஆஃப் சில்க்கும் பார்த்தோம். ஒரு நிமிஷம், இந்த நான் மல்பெரிக்காக. எஸ், இது வந்து நான் மல்பெரி சில்க். சரியா? இதுலயும் அதே மாதிரி தான், இந்த எக், நியூலி கேட்ச் லார்வா, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டார், செகண்ட், தேர்ட், ஸ்டெப் பை ஸ்டெப்பா மோல்டிங் நடக்கும்போது 4th 5th குக்கூன் ஃபார்மேஷன்ஸ் இருக்கும், மாடல் இந்த மாதிரி. இது வந்து நான் மல்பெரி. அந்த 3 எரி, மூகா அண்ட் டசா. ஓகே, சோ அதுக்காக இந்த பிக்சர் காமிக்கிறேன். வேற ஒரு நிமிஷம், சில்கம். இதுவும் வந்து லைஃப் சைக்கிள் ஆஃப் பாம்பிக்ஸ் மோரி தான். சரியா? இது அடுத்த ஒரு நெக்ஸ்ட் இன்னொரு டயக்ராம் இருக்கு, அதை நான் இதை பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டாபிக் என்ன பார்க்க போறோம்னா லைஃப் சைக்கிள். ஏன்னா நம்ம சிலபஸ்ல வந்து அடுத்தது அதோடைய ரியரிங் ஆஃப் சில்க்வார்ம் அப்படின்றது பாத்தீங்களா. ஸோ ரியரிங் சொன்னாவே நம்ம வந்து பேஜ் நம்பர் 22ல மெட்டீரியல்ல பக்காவா டயக்ராம் இருக்கும், இல்லைன்னா இதுல பார்க்கணும்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம ரியரிங். இதுல மல்பெரி லீஃப் தான் நம்ம மெயினா பாம்பிக்ஸ் மோரி தான் நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே சொல்லிட்டேன், இது தமிழ்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மல்பெரியை வந்து மொசக்கொட்டை இலைன்னு சொல்லுவாங்க. மொசக்கொட்டை இலை அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தமிழ்ல, மொசக்கொட்டை பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னுடைய சிம்பிளா சொன்னா, நானு எம்எஸ்சி படிக்கும்போது 2 வருஷமும் சில்க்வார்ம் தான் என்னுடைய ப்ராஜெக்ட் ஃபுல்லாவே. எம்ஃபிலும் சில்க்வார்ம் தான் சார் என் ப்ராஜெக்ட். 3 வருஷம் நான் எம்எஸ்சி படிக்கும்போது சரி, எம்ஃபில் படிக்கும்போது சரி, 3 வருஷம் என்னுடைய ப்ராஜெக்ட். ஏன்னா நான் படிக்கும்போது அந்த காலேஜ்ல பிஜிலேயே வந்து கண்டிப்பா எம்ஃபில் மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும், அந்த மாதிரி காலேஜ்ல படிச்சேன் அப்பயும். அப்ப வந்து அவர் வேற அப்ப உங்களுக்கு பயங்கரமான இன்ட்ரெஸ்டா சார் சில்க்வார்ம்ல? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. என்னோட கைடு வந்து சில்க்வார்ம்ல செரிகல்ச்சர்ல பிஹெச்டி பண்ணாரு. சரியா? சோ நான் கரெக்டா 3 வருஷம் அவருக்கு என்னென்ன தேவை எல்லா டேட்டா எல்லாம் அவருக்கு தேவையானது ஃபுல்லா என்ன வச்சு செஞ்சுட்டாரு. நான் கரெக்டா எம்ஃபில் முடிக்கிறேன், அவர் பிஹெச்டி முடிச்சுட்டாரு. அவ்வளவுதான், அந்த டேட்டா வச்சு. சரியா? ஸோ எனிவே அப்ப எனக்கு சில எக்ஸ்பீரியன்ஸ், டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. நிறைய நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவல் ஜேர்னல்லாம்
அந்த என்னென்ன செஞ்சோமோ அதெல்லாம் கொஞ்சம் பப்ளிஷ் பண்ணாரு என் கைடு. அதோட அவர் பேரு பக்கத்துல என் பேரும் வரும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. சரியா? ரைட். எனிவே அது படிக்கும்போது இருக்கக்கூடிய காலங்கள். ஸோ அப்போ அதுக்காக 3 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் நான் சில்க்ஹோம்ல இருந்தவங்க நிறைய இதை பத்தின டீட்டெயில்ஸ் தெரியும். அந்த அளவுக்கு இங்க உங்களுக்கு தேவையில்லை. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்னையோ அதை மட்டும் நான் சொல்றேன். சரியா? சரி. ஸோ ஆக்சுவலா பாம்பிக்ஸ்மர்ல இட்ஸ் அ ஹோலோ மெட்டபாலைட். அது என்ன ஹோலோ மெட்டபாலைட் சொல்றேன். கம்ப்ளீட் மெட்டபாலிசம். சாரி, மெட்டபாலிசம் கிடையாது, மாற்றி சொல்லிட்டேன். மெட்டமார்போசிஸ். கம்ப்ளீட் மெட்டமார்போசிஸ் அப்படின்னு என்ன சார்? அதை ஹோலோ மெட்டபாலஸ் அப்படின்னு சொல்லுது. கம்ப்ளீட் ஹோலோனாவே கம்ப்ளீட்னு நமக்கு தெரியும். அப்ப அது என்ன மீனிங் சார்னா, பக்காவா எக்ல இருந்து லார்வா, சரியா? இதான் எக்னு வச்சு எக்ல இருந்து லார்வல் ஸ்டேஜ், லார்வால இருந்து பீப்பல் ஸ்டேஜ், பீப்பால இருந்து அடல்ட் ஸ்டேஜ், இப்படி கம்ப்ளீட்டா இருந்தாதான் அதுக்கு பிறகு நம்ம கம்ப்ளீட் மெட்டமார்போசிஸ் அப்படின்னு சொல்றோம். இல்லைன்னா ஹோலோ மெட்டபாலஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ரைட். ஸோ இதுல 4 ஸ்டேஜஸ் இஸ் தட். கரெக்ட் சீக்வன்ஸ் பார்க்கும்போது இது 4 ஸ்டேஜஸ். என்னென்ன சார் 4 ஸ்டேஜ்னா? எக்கு, லார்வா, பீப்பா அண்ட் அடல்ட். இதான் கரெக்ட் சீக்வன்ஸ். இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் அந்த சில்பம் வந்து இருக்கும். ஸோ இதுல லைஃப் சைக்கிள் பொறுத்தவரை, ஏன்னா ரியரிங் போது எப்படி ரியர் பண்றோம் அதுல கொஸ்டின்ஸ் கேட்கலாம். லைஃப் சைக்கிள் பொறுத்தளவு அப்ராக்சிமேட்லி ஒரு லைஃப் சைக்கிள் எக்ல இருந்து அடல்ட் வர்றதுக்கு இட் வில் டேக் தட் 45 days. சரியா? நான் பாம்பிக்ஸ் முறை பற்றி மெயினா நான் சொல்றேன். மற்ற இதை நீங்க ரொம்ப இதா எடுக்க வேண்டாம். இதுதான் இந்த லைஃப் சைக்கிள்ல இதுல பாம்பிக்ஸ் முறை தான் மெயினா சொல்றோம். செரிகல்ச்சர்ல பாம்பிக்ஸ் முறை தான் சொல்றோம். சரியா? ரைட். ஸோ இதுல மெயினா நம்ம சொல்லக்கூடிய இந்த இடத்துல மல்பெரி, இந்த மல்பெரி லீஃப் தான் சொல்றோம். இதுல 3 தசார், ஏரி, முகா அதெல்லாம் இருக்கும். சரி, அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இது புக் டு புக் கொஞ்சம் வேரி ஆகும். நீங்க அதுக்கு ரொம்ப போட்டு இது பண்ண வேண்டாம். இப்போ வந்து இந்த ஃபீமேல் மாத் வந்து எக்லே பண்ணுது பாருங்க. எக்லே பண்ணோன்னா 10 to 12 days ஆல்மோஸ்ட். இந்த எக் வந்து 3 stages of life cycle is there ஆல்மோஸ்ட். ஒன்னு ஓவல், இந்த படம் எப்படி இருக்கு பாருங்க, கேட்ச் அவுட் ஆன படம். ஸோ ஓவல், அவுட்டர் கவரிங் டு தட் அவுட்டர் கோரியான் அண்ட் ஓப்பனிங் அட் தட் ஸ்மால், சின்ன ஒரு ஓப்பனிங் இருக்கும். அதுக்கு பேர் தான் மைக்ரோ ஃபைல் சொல்லக்கூடியது. எக் என்ன டைப்னு சொன்னா சென்ட்ரோலிஸ்டல் எக் சார். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின் இன்செக்ட் எக்னாவே சென்ட்ரோலிஸ்டல் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இன்செக்ட் எக்னாவே என்னது? சென்ட்ரோலிஸ்டல் எக் தான். ஸோ அப்போ ஒரு எக் கேட்ச் அவுட் ஆகி இந்த லார்வா வருது பாத்தீங்களா? எக் கேட்ச் அவுட் ஆகி இட் எமர்ஜ் ஆன் டு தட் லார்வா. So the larval period almost 20 to 24 days. நான் இதுல தனித்தனியா பிரிச்சு காமிச்சிருக்கு. சரியா? ஆல்மோஸ்ட் லார்வல் பீரியட் வந்து 20 to 24 days it will take. Okay, and the larva almost catch out ஆகி, இந்த ஃபர்ஸ்ட் catch out ஆகி வருது பாத்தீங்களா? அந்த லார்வா பார்த்தா almost black in color. It covered with a bristles. அதாவது பேஜ் நம்பர் 22ல அந்த லார்வா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துருக்கு பாருங்க. அதாவது ஒரு மாதிரி ஹேரியா இருக்கும். முடி லைட் மைனூட் முடியா இருக்கும். சரியா? அது வந்து பாக்குறதுக்கு நீங்க ஒயிட் கலர் இருக்குன்னு நினைச்சிருவேன்னா பிளாக் கலர் தான் இருக்கும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். ஸோ இதுல மோல்டிங் வந்து நல்லா ஆக்சுவலா 4 மோல்டிங் நடக்கும். இது ரொம்ப பேர் கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க சார். எக்ஸாம்பிள் கேட்ப வாய்ப்பு இருக்கு, கவனிங்க. இது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் டாபிக் இந்த டைட்டில் அண்டர்ஸ்டாண்ட். மோல்டிங் என்ன, இன்ஸ்டார் என்ன, அது தெரிஞ்சுக்கணும். சரியா? சோ ஃபர்ஸ்ட் எக்ல இருந்து ஃபர்ஸ்ட் கேட்ச் அவுட் ஆகுது பாத்தீங்களா? எக்ல இருந்து கேட்ச் அவுட் ஆகுது. அதாவது தமிழ்ல சொன்னா என்ன சொல்றது, முட்டை பொரித்தல். அது கேட்ச் அவுட் ஆகுது. கேட்ச் அவுட் ஆகி ஃபர்ஸ்ட் ஒரு லார்வா வருதா? இதான் ஃபர்ஸ்ட் லார்வா. இதான் ஃபர்ஸ்ட் லார்வா. நல்லா கவனிங்க, இதான் ஃபர்ஸ்ட் லார்வா. இது மோல்டிங் கிடையாது. தமிழ்ல சொல்றேன் பாருங்க, இது தோல் உரித்தல் கிடையாது. எக் ஃபர்ஸ்ட் கேட்ச், இட் வில் பி கேட்ச் அவுட் டு ஃபார்ம் த ஃபர்ஸ்ட் லார்வல் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டார்னு கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டார் லார்வா அப்படின்னு சொல்லலாம். சரியா? the first instar larva, first molt will be occurs, second instar larva will be developed. சரியா? ஃபர்ஸ்ட் லார்வா தான் ஃபர்ஸ்ட் மோல்ட் நடக்கும். செகண்ட் இன்ஸ்டார் லார்வா ஃபார்ம் ஆகும். செகண்ட் இன்ஸ்டார், second molt will be occurs, third instar larva will be formed. Third instar, third molt will be formed, fourth instar will be formed. Fourth instar larva, fourth molt will be occurs,
fifth instar larva will be we are getting. சரியா, அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. அக்கா 6th 7th போயிட்டே இருக்காதீங்க. only 5 instars. இது கூட கொஸ்டின் கேட்டிருக்காங்க சிஎஸ்ஐஆர்ல. இதுல ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்றது இந்த மோல்டிங்க்கும் இன்ஸ்டாரும் கன்ஃபியூஸ் பண்றது. மோல்டிங்னா இதை சில பேர் மோல்டிங் எடுத்துக்கிடுவாங்க சார். அந்த எக்ல இருந்து வர்றதே அப்ப 5 மோல்ட் 5 இன்ஸ்டார் கிடையாது. 4 மோல்ட் 5 இன்ஸ்டார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மோல்டிங்னா தோல் உரித்தல். அது இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கேன் நான் நடத்தும் ஓல்டு சிலபஸ்ல. தட் இஸ் எக்டைசோன். தட் ஹார்மோன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த மோல்டிங். எக்டைசோன். ஜேஹெச்னு ஒரு ஹார்மோன் இருக்கு. இது என்ன செய்யும்? டு ரீடைன் த லார்வல் ஃபார்ம்ஸ். மெட்டமார்போசிஸ் ஆஃப் இன்செக்ட்ல ரொம்ப டீட்டெயிலா அதை படிச்சிருக்கோம். 7வது யூனிட், அதாவது சென்சர் பிசியாலஜி நினைக்கிறேன், ஐ திங்க் அந்த யூனிட்ல படிச்சிருப்போம். சரியா? இதே இது எக்டைசோன் ஒரு ஹார்மோன் இருக்கு. எக்டைசோன் இது என்னன்னா இது மோல்டிங் ஹார்மோன். இது வந்து மோல்டிங்கா இன்குபேட் பண்ணும். ஜொனைல் ஹார்மோன்ஸ். ஓகே, சோ இதுவும் டிஆர் பிளாக் கேட்ட கொஸ்டின் தான். அப்ப ஃபர்ஸ்ட் எக்ல இருந்து கேட்ச் அவுட் ஆகி முதல் லார்வா வருது பாத்தீங்களா? இந்த முதல் லார்வா இதுதான் ஃபர்ஸ்ட் மோல்ட் நடக்கும். அடுத்த செகண்ட் லார்வா, தேர்ட் லார்வா, ஃபோர்த் லார்வா, ஃபிஃப்த் லார்வா. அப்போ இங்க வந்து ஃபிஃப்த் லார்வால ஃபோர்த் மோல்ட் நடக்கும். இதோட முடிஞ்சிச்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப எத்தனை மோல்ட் எத்தனை இன்ஸ்டார் தெரிஞ்சுக்கணும் பாம்பிக்ஸ் முறையில. கொஸ்டின் கேட்டா பாம்பி லைஃப் சைக்கிள்ல பாம்பிக் ரியரிங் பொறுத்தளவு பாம்பிக்ஸ் முறை தான் கேட்பாங்க. டசாரோ ஏரியோ முகாவோ கேட்கவே மாட்டாங்க. கலப்பாங்க. சரியா? ரைட். இப்ப இது ஓரளவு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். இப்ப இந்த பிக்சரை பாருங்க. இந்த பிக்சர் ஓரளவு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இல்லைன்னு இன்னொரு பிக்சரோட காமிக்கிறேன். இருங்க. இது கொஞ்சம் தெளிவா இருக்கு. ஓகே, இது ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, எக் லேயிங். ஓகேவா? லே த எக். இதான் எக். 10 to 20 days it will take that first catch out ஆகி 3 to 4 days. சரியா? ரைட். இதுல அப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் சார். நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுல டயக்ராம் வச்சு நான் இதை சொல்லிடுறேன் நானு. ஸோ அப்ப இட்ஸ் எல்லாமே எக்ல இருந்து கேட்ச் அவுட் ஆகி அந்த மைனூட் பிரிஸ்டல் லைக் இது வருது பாத்தீங்களா? ஸோ இதுதான் 4 மோல்ட் 5 இன்ஸ்டார் வில் பி அக்கர்ஸ். தட் இட்ஸ் அ ஃபைட்டோபாகோஸ். அப்படின்னா பிளான்ட்டை சாப்பிடக்கூடியது. ஒரேசியஸ் ஃபீடர். அது என்ன சார் ஒரேசியஸ் ஃபீடர்? பயங்கரமா சாப்பிடும் சார். அது பர்டிகுலரா இந்த 4th இன்ஸ்டாரும் 5th இன்ஸ்டார் இருக்கு பாத்தீங்களா? அப்பா, இலை என்ன இலை போட்டாலும் அப்படி கிளையோட போட்டாலும் சாப்பிடுறோம். அந்த அளவுக்கு இருக்கும். பட் இந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டார் வருது பாத்தீங்களா? அந்த கேட்ச் அவுட் ஆகி ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப மைனூட் டெண்டர் லீஃப் தான் போடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன் பாருங்க. கேட்ச் அவுட் ஆகுது. அப்ப ஃபர்ஸ்ட் மோல்ட் நடக்குது. சரியா? செகண்ட் மோல்ட் நடக்குது. தேர்ட் மோல்ட் நடக்குது. 4th மோல்ட் நடக்குது. ஃபைனல் மோல்ட். 4th மோல்ட் நடந்தாலே என்ன வந்துருச்சுன்னு பாத்தீங்களா? 5th இன்ஸ்டார் லார்வா வந்துருச்சு. இதுதான் ஃபைனல். இதுக்கு அடுத்து ஒண்ணு வராது. இதுதான் ஃபைனல். சரியா? சோ நெக்ஸ்ட் இதுலதான் என்னதுன்னா that particular 5th instar larva, that pupa will be developed. pupa அப்படின்னு என்ன சார் சொல்றோம்னா அதே அப்படியே ஒரு ரெஸ்டிங் ஸ்டேஜ்ல உள்ளே இருந்துக்கிடும். இந்த இருக்கு பாத்தீங்களா? that is cocoon. so it do not feed and it do not move anywhere. so இதுல உள்ளேயே வந்து இந்த pupa stage. உள்ள ஹெட் ரீஜன் இருக்கும், thorax region இருக்கும், abdominal region இருக்கும். it will take that 10 to 12 days. 10 to 12 days. எப்ப இந்த பீப்பா ஸ்டேஜ் நீங்க இந்த 10 to 12 டேஸ்க்குள்ள நல்லா கவனிங்க. இந்த 10 to 12 டேஸ்க்குள்ள நீங்க மார்க்கெட்டிங் பண்ணிடணும் இந்த பீப்பாவை. இந்த பீப்பா மீன்ஸ் சாரி பீப்பான்னு சொல்லக்கூடாது, குக்கூனா மார்க்கெட் பண்ணிடணும். நீங்க வேலை கூடட்டும் சொல்லி வீட்டுல வச்சிருந்தா இது என்னது உடைச்சு இந்த பீப்பா வந்து டெவலப் ஆகி இப்படி எமர்ஜென்ட் ஆயிரும். அப்படின்னா ஃபுல்லாவே அந்த த்ரெட் ஃபுல்லா கட் ஆயிரும். இது வந்து வேல்யூ கிடையாது. ஸோ உடனே மார்க்கெட் பண்ணி இதை உள்ள பீப்பாவை ஒரு ஹாட் வாட்டர்ல கில் பண்ணிடுவாங்க. பிறகு அதை ரீல் பண்ணுவாங்க. ரியரிங் முடிஞ்ச உடனே அடுத்துல இருந்து சில்க் எடுப்பாங்க. அது வேற மெத்தட். சரியா? ஸோ இட்ஸ் லீவ் ஃபார் தட் ரீப்ரொடக்ஷன்ஸ் பர்டிகுலர்லி இட்ஸ் நோ ஃபீட். இது உள்ள இந்த பீப்பா எந்த இது ஃபீட் பண்ணாது. மேக்சிமம் வந்து அப்படியே ரெஸ்டிங் ஸ்டேஜ் மாதிரி தான் இருக்கும். உள்ள டெவலப் ஆயிட்டே இருக்கும். சரியா? ஸோ அப்ப அதுல இருந்து ஆஃப்டர் 10-12 days இட் வில் பி எமர்ஜ் அவுட் டு த சில்க் மாத். இதுல மேல் மாத் இருக்கும், ஃபீமேல் மாத் இருக்கும். வந்த உடனே அதோட அடல்ட்ஸ் ஒன்லி 3 to 5 days தான் சார் அதோட லைஃப் ஸ்பேன். என்ன
இந்த அடல்ட் ஸ்டேஜ் ஒன்லி 3 to 5 days தான். வந்த உடனே மேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த மேட்டிங் பண்ணது பாத்தீங்களா, மேட்டிங் பண்ண உடனே அது மேல் வந்து இறந்துரும். ஃபீமேல் மட்டும் என்ன, ஃபீமேல் கொஞ்சம் சைஸ் பெருசா இருக்கும். இந்த வேர்ம் சொல்லக்கூடாது, மாத்து. சரியா, அது வந்து லே த எக், வரிசையா லெக் லே பண்ணும். ஸோ ஆஃப்டர் த மேட் தட் அது மேல் வந்து இறந்துரும், இதுவும் லெக் லே பண்ணோம்னா அதுவும் இறந்துரும். அவ்வளவுதான், லைஃப் ஸ்பேனே, லைஃப் டைமே அவ்வளவுதான் அதுக்கு. சரியா, ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் அந்த இதுல சில்பம்ல நடக்கக்கூடியது. ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கக்கூடியது. இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஒரு ரியரிங் பத்தி சொல்லியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா வந்து அடுத்தடுத்து நான் சொல்றேன். சரியா, ரைட். அப்போ ஒரு சில்கம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துக்கோங்க. எத்தனை இன்ஸ்டார். நெக்ஸ்ட் இந்த 5th இன்ஸ்டார் தான் இருக்குல்ல பாக்குறதுக்கு. இந்த பாத்தீங்களா புழு மாதிரி இருப்பாருங்க, நம்ம விரல் எவ்வளவு சைஸ் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி இருக்கும் புழு, அந்த 5th இன்ஸ்டார். ஸோ இது சலைவரி கிளாண்ட் தான், முக்கியமா சில்க் கிளாண்ட். சில்க் கிளாண்ட் இங்க ஆரம்பிச்சு அந்த லாஸ்ட் அப்டாமன் லாஸ்ட் செக்மெண்ட் வரைக்கும் உள்ள சில்க் கிளாண்ட் இருக்கும் சார். நம்ம அப்படியே டிசர்டன் பார்த்தா சில்க் கிளாண்ட் ஃபுல் பாடி ஃபுல்லாவே சில்க் கிளாண்ட் தான் இருக்கும். இட்ஸ் அ மாடிஃபிகேஷன் ஆஃப் சலைவரி கிளாண்ட்ஸ். சலைவரி கிளாண்டோட மாடிஃபிகேஷன் தான் சில்க் கிளாண்ட். சரியா, சில்க் கிளாண்ட்ல இருந்து தான் அந்த மவுத் வழியா வந்து என்ன செய்யும், சில்கை வந்து சிந்தசிஸ் பண்ண வைக்கும். அப்படியே ரவுண்ட் ரவுண்டா வந்து இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. இந்த இருக்குல்ல 8 மாதிரி, இந்த பிக்சரை பாருங்க, நல்லா இந்த பிக்சரை பாருங்க, என்லார்ஜ் பண்ற பாருங்க, ஒரு 8 மாதிரி இருக்காங்க பாருங்க. சரியா, இப்படி வந்து இப்படியே இருக்கும் பாருங்க, இந்த மாதிரி இங்க ஆரம்பிச்சா இந்த பாருங்க எப்படி போடுறேன் பாருங்க. அப்போ கண்டினியூஸா அது கொஞ்ச நேரம் நம்மள மாதிரி படிச்சுட்டு இருக்கும்போது அடுத்த கொஞ்ச நேரம் ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு அடுத்த படிப்போம், அப்படிலாம் கிடையாது. இங்க ஆரம்பிச்சா வச்சுக்கோங்க, கண்டினியூஸா அது இருக்கிற சில்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் அடுத்தது அதோடைய பீப்புள் ஸ்டேஜுக்கே போகும். அதான் இதோட ஸ்பெஷல், ஞாபகம் வச்சுக்கோங்க. சில்க், இந்த ஸ்பின்னிங் ஆஃப் தட் சில்க் ஃபிலமெண்ட் அப்படின்னு சொல்றோம். சரியா, ஸ்பின்னிங் ஆஃப் சில்க் ஃபிலமெண்ட். இந்த இருக்குல்ல, இதான் கேட்டர்பில்லர், பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. சோ இது மாத்து, இது ரா சில்க். இதுல இந்த சில்க் த்ரெட்ல இருந்து எடுக்கக்கூடிய இப்படிதான் இருக்கும் ரா சில்க். ரா சில்க் நம்ம நீங்க பட்டு சேலையில இருக்கிற மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாலாம் இருக்காது, பார்க்காது ஒரு மாதிரியா அந்த அளவுக்கு ரொம்ப லுக்கா இருக்காது ரா சில்க். அது திரும்ப நிறைய விஷயங்கள் செஞ்சுதான் லுக்கு கொண்டு வருவாங்க. ஓகே, ரைட். ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் தட் ரியரிங் ஆஃப் சில்க்வார்ம். ஸோ பேஜ் நம்பர் இல்லை டயக்ராம் பேஜ் நம்பர் 22ல அந்த சில்க்வார்ம் பத்தின ஃபுல் டீடைல் அந்த டயக்ராம் நான் கொடுத்துருக்கேன், அது நீங்க பார்த்துக்கோங்க. அந்த லைஃப் சைக்கிள் ஆஃப் நான் மல்பெரி சில்க்வார்ம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா. நான் மல்பெரி சில்க்ல இந்த மூகா ஹேரி, அதுதான் நம்ம நான் மல்பெரி சில்க்வார்ம் சொல்றோம். ஸோ இதுல வந்து எரி சில்க்வார்ம் மெயினா இது இந்த பிக்சர் வந்து மல்பெரி சார், இந்த இதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க மல்பெரி லீஃப்ல மல்பெரி சில்க்வார்ம் தான். எரி சில்க்வார்ம்ஸ் இதோட ஜுவாலஜிக்கல் நேம்லாம் தெரிஞ்சுக்கோங்க சார், கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. இந்த பிளிசுரோனா ரெசினி, அத ரெசினி உங்களுக்கு தெரியும் ஜெனரலி. இருங்க, அதுல பிக்சர் இருக்கான பாக்குறேன். இதுல 3-4 டைப் ஆஃப் தான் சொல்லியிருக்காங்க. இது பாம்பிக்ஸ் மொரி, இந்த பிக்சரும் பாம்பிக்ஸ் மொரிக்கு உள்ளதான். இந்த பிக்சர்ல உள்ள பாருங்க, இந்த இதுல வந்து குக்கூன்ஸ் நார்மலா கலெக்ட் பண்ணி அந்த குக்கூன் வச்சிருக்கிறது. இது லார்வா, இது எக் ஸ்டேஜ், இது அதோட லார்வா. இது வந்து இந்த தனியா ரீல் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. இது வந்து டபுள் குக்கூன் இருக்கும், ஒரே இதுல வந்து 2 இது இருக்கக்கூடியது. இதை கில் பண்ணி தான் இதுல இருந்து எடுப்பாங்க. சரிதா, இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருப்பாங்க, தெரியுதா? இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம் சார். செரிசின் ஃபைப்ராயின், ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சில்க் இது மெட்டீரியல்ல இருக்கான்னு தெரியல, நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த சில்க் இருக்கு பாத்தீங்களா, இங்க பாருங்க, குக்கூன் இட்ஸ் ரீல் டுகெதர். இந்த குக்கூன் வந்து ரீல், அதாவது இந்த த்ரெட்டா இருக்கா, வேற கலர் யூஸ் பண்றேன். இந்த இருக்கு பாருங்க, இப்படி த்ரெட்டா இருக்கு பாருங்க. இந்த த்ரெட்ல உள்ள 2 டைப் ஆஃப் புரோட்டீன் என்ன, செரிஸ்ரைன் எப்படி வேணா சொல்லலாம், ஃபைப்ரைன், செரிஸ்ரின், ஃபைப்ரைன், ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க. 2 types of protein இந்த சில்க் த்ரெட்ல. ஜெனரலா ஃபைப்ரஸ் புரோட்டீன், அப்படி கேட்டா ஃபைப்ரஸ் புரோட்டீன் எழுதிக்கோங்க. அந்த ஃபைப்ரஸ் புரோட்டீன்ல என்ன டைப் ஆஃப் புரோட்டீன் கேட்டா செரிசின், செரிசின், SERICIN எழுதிக்கோங்க சார். மெட்டீரியல்ல எங்கேயாவது இருக்கும், இல்ல நீங்க எழுதுங்க. இத ஃபைப்ரைன், FIBROIN. பேஜ் நம்பர் 26ல இருக்கு சார். சரி, ஓகே ஓகே, இருந்தா சந்தோஷம். அது கேஷுவலா ரீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, அதுக்கு தான் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் தர்றேன். ஏன்னா இது முக்கியமான கொஸ்டின், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இது முக்கியமான கொஸ்டின். சரி, ரைட், ஓகே. ஸோ 2 டைப் ஆஃப் புரோட்டீன் பார்த்துக்கோங்க. ரைட்,
சோ இதுல வந்து ஏரி சில்க் நான் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இது அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய ஃபீட் அப்பான் த காஸ்டர் லீஃப் சார். என்ன சொல்ல வர்றீங்க? ஓகே, இன்னொரு புரோட்டீன் என்னது சார்? விடிய விடிய ராமாயணம் கேட்டு ஏதோ சொல்லுவாங்க, அந்த மாதிரி திரும்ப கேக்குறீங்க. சரியா? செரிஸ்டின் அண்ட் ஃபைப்ரைன் மெட்டில் இருக்குன்னு சார் சொல்லிட்டாரு, நோட் பண்ணிக்கோங்க. செரிஸ்டின் அண்ட் ஃபைப்ரைன். ரைட், லிசன். சோ இதுல ஃபீட் அப்பான் த காஸ்டர் லீஃப், எது எரி. கொஸ்டின் கேட்கலாம், எரி வந்து எந்த லீஃபை சாப்பிடும்னா, இது வந்து மல்டி ஓட்டன் ரைஸ். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் 4 ஸ்டேஜஸ் இருக்கும். இதுவும் நார்மலா எப்பயும் மாதிரி தான். இந்த 4 ஸ்டேஜஸ் தான்: எக், லார்வா, பீப்பா, அடல்ட். சரியா? நான் மல்பெரி சொல்லிட்டு இருக்கேன் சார். மல்பெரி முடிச்சுட்டு இப்ப நான் மல்பெரி. இதெல்லாம் சும்மா மல்பெரி நல்லா பாத்துக்கோங்க. நால்பெரி ஒரு தடவை ரீட் பண்ணுங்க. டூரிங் தட் கேச்சிங் 10 days இருக்கும். லார்வா வந்து 5 instar தான், எல்லோ கலர்ல இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. 5th லார்வல் ஸ்டேஜ் தான் போகும்போது அந்த லார்வல் ஸ்டேஜ்ல அது பாக்குறதுக்கு ஆல்மோஸ்ட் கிரீன் கலரா இருக்கும். 5th லார்வல் ஸ்டேஜ் அந்த லார்வா. டூரேஷன் ஆஃப் லைஃப் லார்வல் ஸ்டேஜ் வந்து 30 days அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து குக்கூன், அடுத்த பீப்பல் ஸ்டேஜ், அடல்ட் ஸ்டேஜ். அடல்ட்னா மாத்து, அதோட முடிஞ்சிடும். எது? ஏரி சில்க். சரியா? நெக்ஸ்ட் எக் ஆஃப் சில்க்வார்ம் சொல்றோம் பாத்தீங்களா? எக் வந்து இது ஒரு டெக்னிக்கல் வேர்டு யூஸ் பண்ணுவாங்க சார். அந்த எக்குக்கு சீடுன்னு யூஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன். வேற ஏதாவது டெக்னிக் வேர்டு இருக்கா? எனிஒன்? ஸ்வானிங்க சார். ஸ்வானிங். ஸ்வான். ஸ்வான். DFLs ன்னு சொல்லுவாங்க சார். டிஎஃப்எல்ஸ் சார். ஆமா சார். டிசீஸ் ஃப்ரீ லேயிங்ஸ் ன்னு சொல்லுவாங்க. டிசீஸ் ஃப்ரீ லேயிங் எக்ஸா? ஓகே, ரைட் சார். நம்ம இதுல செரிகல்ச்சர் ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார், நீங்களா? எஸ் சார், எஸ் சார். சரி, ரைட். ஓகே சார். அப்போ ஒரு ஏதாவது இதுல முக்கியமான இருந்தா நீங்களும் சொல்லுங்க. சார் ஐ திங்க் பெங்களூர்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். எஸ், பெங்களூரா சார்? சார் ஹொசூருங்க சார். ஒசூர் சார். செரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க. ஏன்னா அட்மிஷன் போடும்போது பார்த்தேன், இல்ல கொரியர் அனுப்பும்போது பார்த்தேன், அட்ரஸ் அப்படி இருந்தது. சரி, பரவாயில்ல. சோ அப்ப அந்த சில்க் ரிலேட்டட் உள்ளது ஃபுல்லாவே ஓரளவு சார் அப்ப எக்ஸ்பீரியன்ஸாவே இருப்பாரு. சரி, பரவாயில்ல, சந்தோஷம். ரைட். அந்த குரூப்ல முக்கியமான டேர்ம்ஸ் நான் ஷேர் பண்ணுங்க. வெரி குட் சார், வெரி குட். அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஏன்னா அந்த எக்குக்கு தான் ஒரு வேர்டு வரும் சார். அது வந்து எக் சீட்ஸ்னு சொல்லுவாங்களா, சீட்ஸ்னு சொல்லுவாங்களா? சார் சொன்ன மாதிரி ஃப்ரீ, அதாவது அதுல ஏதாவது டிசீஸ் ஃப்ரீ லேயிங்ஸ்னு சொல்லுவாங்க சார். அததான் வந்து இங்க DFLs முட்டை தொகுதிகள்னு சொல்லுவாங்க. முட்டை தொகுதிகள். ஓ, சரி. ஓகே. ரைட் சார், ரைட். அப்படி ஏதாவது ரிலேட்டடா உள்ள நீங்க குரூப்ல ஷேர் பண்ணுங்க. நோ ப்ராப்ளம். சரிங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரைட். எக்கார்டு அது ஜெனரலா சொல்லுவோம். எக்கார்டு ஏன்னா நம்ம அப்படிதான் ஃபார்மருக்கு கொடுப்போம். அந்த ஒரு கார்டு மாதிரி ஒரு இந்த வேக்சி பேப்பர்ல தான் எக் எல்லாம் லே பண்ணி கொண்டு வருவாங்க. சரி, பாத்துக்கலாம். சீட்ஸ்னு சொல்லுவாங்க சார், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக் சீடுன்னு நீங்க சில்க்வார்ம் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சீட்னாவே எக்கு தான், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ரைட், கம் டு த பாயிண்ட். அடுத்தது எக் ஆஃப் சில்க்வார்ம்ல வந்து ஆல்மோஸ்ட் இந்த கேஸ் ஆஃப் த ஃபீமேல் மாத் 400 eggs will be laid. பேஜ் நம்பர் 24ல இருக்கு பாருங்க. ஒரு எக்கோட எப்படி இருக்குன்னு பேஜ் நம்பர் 24ல ஒரு எக்கோட சைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுல ரொம்ப டீட்டெயிலா இல்ல, சரியா? பெருசா அங்க இல்ல. இந்த மாதிரி எக் தான் கொடுத்துருக்கோம். அந்த பேஜ் நம்பர் 24ல பாருங்க, மெட்டீரியல் பேஜ் நம்பர் 24. ஒரு எக் எப்படி இருக்குன்னு பாருங்க. So 3 membrane is there. Outer வந்து கோரியான், middle serosa, inner வந்து vitelline membrane. And that anterior மேல டாப்ல பாருங்க, the anterior side that opening is that's the micropyle. Micropyle small minute pores இருக்கும். எக் வந்து மெகாலெஸ்தல் தான் சார், ஃபுல்லாவே யோக் உள்ள இருக்கும். சென்ட்ரோலெஸ்தல் எக் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா உள்ளே தான் டெவலப் ஆகணும். young ones. Centrolesthal egg. Cytoplasm of the egg we are called as a periplasm. I mean nucleusum இருக்கும். பார்த்து அந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரைட். அடுத்தது இது எக். அடுத்த சில்க்வார்ம் எப்படி இருக்கும்? நியூலி லார்வா, கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன். அந்த லார்வா எப்படி சார் இருக்கும்னா பிளாக் ஆண்ட்னு சொல்லுவாங்க. அத ஒரு எறும்பு எப்படி இருக்கு, எறும்பு சைஸ் தான் இருக்கும், பிளாக் கலர்ல இருக்கும். அதுக்கு மேல ஒரு பிரிஸ்டில்ஸ் ஹேர்ஸ், மைனூட் ஹேர்ஸ் இருக்கும். 5 instar. The 5 instar almost 5th instar வந்து 10 சென்டிமீட்டர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 10 சென்டிமீட்டர் நம்ம விரல விட கூட இருக்கும்.
அவ்வளவு பெருசா இருக்கும். ஹெட் இருக்கும், இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த இது ஹெட், தொராக்ஸ், அப்டாமன், அந்த மாதிரி லார்வல் ஸ்டேஜ் இருக்கும். சரியா? மத்ததெல்லாம் அந்த தொராக்ஸ் பொறுத்தல 3 செக்மெண்ட், ப்ரோதொராக்ஸ், மீசோதொராக்ஸ், மெட்டாதொராக்ஸ் இருக்கும். அப்டாமன் வந்து 11 செக்மெண்ட்ஸ் இருக்குமா சார்? 11 செக்மெண்ட். ஃபர்ஸ்ட் 8 அப்டாமல் செக்மெண்ட்ஸ் the having a spiracles. அது உங்களுக்கு தெரியும். ஸ்பைரக்கிள்ஸ்னா இந்த மைனூட் சின்ன சின்ன ஹோல் இந்த இருக்கு பாருங்க, இந்த தெரியுதா, ஒரு மைனூட் ஹோல் தெரியுதா, இதுதான் ஸ்பைரக்கிள்ஸ். இது என்ன சார்னா ரெஸ்பிரேஷனுக்காக யூஸ் ஆகும் ஸ்பைரக்கிள்ஸ். ஓகே, அது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது cocoon. Actually that cocoon silk will be covered that pipa, இந்த பீப்பா வந்து ஃபுல்லாவே அப்படி கவர் பண்ணிருப்போம். தட் ஸ்பின்னிங் தட் சில்க் எப்ப 15th ஸ்டார்ல. So continuous filament. So the cocoons are formed by the long fibrine. அந்த இந்த இடத்துல இருக்கு நான் சொன்னது fibrine and held together by sericin. நான் ரெண்டு இது சொன்ன பாத்தீங்களா, இந்த இடத்துல இருக்கு பாருங்க, fibrine and sericin. These are two type of protein present in that cocoon. cocoon சொல்ற விட thread. So cocoon type பொறுத்தளவு டிஃபெக்டிவ் குக்கூன்ஸ் நிறைய இருக்கும். நல்ல குக்கூன்ஸ் இருக்கும், அதாவது டபுள் குக்கூன். சில நேரம் ரெண்டு இது பக்கத்து பக்கம் ரெண்டு டபுள் குக்கூன் இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிடும். இல்லைன்னா ஒரு மாதிரி பர்ஃபெக்ட் இல்லாம கிரஸ்டு குக்கூன், மால் ஃபார்ம்டு குக்கூன், ஸ்டெயின்டு குக்கூன், இப்படி மாதிரி டைப்ஸ் நிறைய இருக்கு. அதுல பர்ஃபெக்டா இருந்தா தான் நல்லா இருக்கும். குக்கூன் cannot will be stored by the long time. அதான் நான் சொன்னேன், ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது. மேக்ஸிமம் it will take that 10 to 12 days. இங்க மெட்டீரியல் 20 டேஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அதான் சொல்லலாம். ஏன்னா ஆஃப்டர் 12 days இட் சில்க் மாத் will be emerge within that. அந்த 20 days கண்டிப்பா it will be emerge out, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பீப்பா. இப்போ லார்வா பார்த்தோம், பேஜ் நம்பர் 26ல பீப்பல் ஸ்டேஜ். தட் பீப்பா 3 stages ஆஃப் லைஃப் சைக்கிள் இருக்கு சார் பீப்பா. சரியா? மெயினா வந்து 2 pairs of the wings that having உள்ள 3 pairs of the legs. பீப்பா showing that sexual dimorphism. பீப்பாலேயே மேல் பீப்பா ஃபீமேல் பீப்பானா செக்ஸுவல் டைமார்பிசம் பார்க்கலாமா? சரியா? அது எப்படி சார்னா, ஃபீமேல் பீப்பா பொறுத்தளவு 8th செக்மெண்ட்ல வென்ட்ரல் லைன் இருக்குமா. ஐ திங்க் பேஜ் நம்பர் 26ல கீழே டயக்ராத்தை பாருங்க. இங்க மெட்டீரியல், இங்க டிஸ்பிளேல டயக்ராம் இல்ல, பேஜ் நம்பர் 26 மெட்டீரியல்ல கீழே உள்ள டயக்ராத்தை பாருங்க. ஃபீமேலுக்கும் மேலுக்கும் அந்த 8th செக்மெண்ட் 9th செக்மெண்ட்டை பாருங்களேன். அந்த 8th செக்மெண்ட்ல ஃபீமேல்ல பாருங்க ஒரு வென்ட்ரல் லைன், அதாவது இப்படி இப்படி ரெண்டு இப்படி வென்ட்ரல் லைன் மாதிரி இருக்கும் பாருங்க, பேஜ் நம்பர் 26ல. அதே மேல்ல இது எங்க சார் இருக்குன்னா ஃபீமேல்ல, மேல்ல 9th செக்மெண்ட்ல ரவுண்ட் ஸ்பாட் இருக்கும் பாருங்க. இதான் 9th செக்மெண்ட்ல இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஸ்பாட் இருக்கும். இதுதான் சார் டிஃப்ரெண்ட். இதை வச்சுதான் மேலு ஃபீமேல நம்ம பிரிக்க முடியும். மாத்தும் அந்த 27ல இருக்கும் பாத்துக்கோங்க. அது நீங்க பேஜ் நம்பர் 27ல மேல் மாத்து எப்படி இருக்கும், ஃபீமேல் மாத்து எப்படி இருக்கும், அதுல நீங்க சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க சார். ஓகே, ரைட். ஸோ திஸ் ஆர் தி எக் பார்த்தோம், லார்வா பார்த்தோம், பீப்பா பார்த்தோம், அடல்ட் பார்த்தோம். ஸோ அடுத்து என்ன பார்க்கணும்னா ரியரிங் ஆஃப் சில்கம். இப்பதானே சார் சொன்னீங்க, அது ஜென்ரலா லைஃப் சைக்கிள் சொன்னேன். இப்பதான் ஆக்சுவல் சிலபஸ். அப்ப இதனால வரைக்கும் நடத்தின சிலபஸ் இல்லையான்னு கேட்டாங்க. ரியரிங் ஆஃப் சில்கம் இது ஆக்சுவல் சிலபஸ். இதுக்கு முன்னாடி லைஃப் சைக்கிள் பார்த்தோம். கொஸ்டின் கேட்டா லைஃப் சைக்கிள்ல கேட்கலாம், இல்லைன்னா ரியரிங். ரியரிங்னா எப்படி வளர்க்கறது, வளர்க்கறதுக்கு என்னென்னலாம் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்றோம், இதுதான் ரியரிங் அப்படின்னு சொல்றது. ரியரிங் அப்ளிகன்ஸ் சொல்றது எக்யூப்மெண்ட்ஸ். Therefore, the growing of silkworm in the ideal environment to produce that cocoon for the silk. That India the rearing carries that almost the other sort of per year 5 to 6 times. Other multi-voltine சொல்லிட்டேன். பாம்பிக்ஸ் மாதிரி வந்து இட்ஸ் a multi-voltine. அப்போ வந்து ஒரு வருஷத்துல 5 to 6 ஹார்வெஸ்டிங் பண்ணிடுவாங்க சார். அப்பதான் விவசாயிக்கு நல்ல லாபம் கிடைக்கும். சரியா? So that time the lot of equipments we are used into that silk moth. So இதெல்லாம் equipments. நார்மலா சில்க் மாத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ். சரியா? ரைட். சோ ஆக்சுவலி டு சப்ளை தட் மல்பெரி லீஃப் அண்ட் லேபர் என்னென்ன தேவை ரெக்யர்மெண்ட். மல்பெரி லீஃப் கண்டிப்பா வேணும், லேபர் வேணும், ரியரிங் ஹவுஸ் வேணும், வளர்க்கறதுக்கு ஒரு வீடு மாதிரி இருக்க ஒரு ரூம் வேணும், அப்ளிகேஷன் அப்ளைன்ஸ், அதாவது என்னென்ன திங்ஸ் வேணும், ரியரிங் அப்ளைன்ஸ். அதான் இந்த சில்க் ஹோம்ஸ் ரியரிங் ஹவுஸ் பொறுத்தளவு. மற்ற இதெல்லாம் சும்மா நீங்க ரீட் பண்ணாலே புரியுங்க சார், ஒன்றும் பெருசா கஷ்டமா இருக்காது. நல்லா காங்கிரீட் பில்டிங் இருக்கணும், 3 ரூம்ஸ் இருக்கணுமா, ஒன்னு ரியர் பண்றதுக்கு, இன்னொன்னு கீப்பிங் த அப்ளைன்ஸ், இந்த மாதிரி ஐட்டங்கள் வைக்கிறதுக்கு, அப்ளைன்ஸ் வைக்கிறது ஃபுல்லாவே. இன்னொன்னு வந்து மல்பெரி லீஃபை ஸ்டோர் பண்ற ரூம். இந்த அளவுக்குலாம் யாரும் வச்சிருது இல்லை, எல்லாமே ஒரு ரூம்ல தான் போட்டிருப்பாங்க. போட்டா என்ன ஆகுனா டிசீஸ் எல்லாம் வந்துடும், அது வேற. ரைட். ரியரிங் அப்ளைன்ஸ் வந்து மொத்தம் 12 மெட்டீரியல் நான் கொடுத்துருக்கேன்.
சரியா? இது எதுக்கு என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க, ரொம்ப ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரியரிங் ஸ்டாண்டு இந்த இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ரியரிங் ஸ்டாண்டு. வுட் ரியரிங் ஸ்டாண்ட் வந்து அந்த படத்துலயே மெட்டீரியல் 28ல இருக்கு. வுட் இல்ல பேம்போல சைஸ்ல நீங்க பாத்துக்கோங்க சார். 10 to 12 செல்ஃப் இந்த இடத்துல 1 2 3 10 to 12 செல்ஃப் இருக்கும். ஏன்னா இதுக்குள்ளதான் வந்து அந்த ஒரு ட்ரே மாதிரி வைப்பாங்க. அந்த படத்துல 28ல இருக்கு பாருங்க மெட்டீரியல். கீப் த ரியரிங் ட்ரேஸ் இந்த 10 to 12 இதுல இருக்கும். பேஜ் நம்பர் 28ல இருக்கு. சரியா? சோ இதுக்கு கீழே வந்து இந்த இடத்துல வந்து எறும்பு போகாம இருக்கிறதுக்கு என்னது ஆன்டி வால் த ஃபுல்டு வித் வாட்டர் அந்த மெட்டீரியல் கொடுத்துருக்கேன் பாருங்க 28. அந்த ஏன்னா எறும்புலாம் மேல போயிடக்கூடாது. அது ரியரிங் ட்ரே எப்படி பேம்போ. இது வந்து கிளீன் ட்ரே, இதுவும் ட்ரே தான். சரியா? இது லீப் சாம்பர் ரியரிங் ட்ரேன்னு ஸ்பெசிஃபிக்கா இங்க கொடுக்கல. அது வந்து எப்படின்னா பேம்போல இருக்கலாம், இந்த வுட் இருக்கும். இந்த இது வந்து வுட் சார். இந்த இங்க நம்ம பிக்சர்ல காமிக்கிற வுட், பட் மோஸ்ட்லி பேம்போ தான் பெஸ்ட். சரியா? சர்க்குலரும் இருக்கலாம் இல்ல ரெக்டாங்கிளா இருக்கலாமா அது தெரிஞ்சுக்கோங்க பேம்போல இருந்தது. ஸோ இட்ஸ் கோட்டட் வித் கவுடங்க்ல வச்சு போட்டு நம்ம இந்த வில்லேஜ்ல எல்லாம் கவுடங்க்ல ஃபுல்லாவே தடை வச்சிருப்பாங்க வில்லேஜ். அது மாதிரி மிக்ஸ்டு வித் தட் சம் ஃபார்முலின், ஏன்னா இது டிஸ்இன்ஃபெக்ஷனுக்காக. சரியா? இட் பாட்டம் ஆஃப் த ட்ரே இட் ஸ்ப்ரெட் வித் பாரஃபின் வேக்ஸை வந்து இதுல பாரஃபின் வேக்ஸ் பேப்பரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்க டு ரெகுலேட் இந்த ஹியூமிடிட்டிக்காக. சரியா? அதை பார்த்துக்கோங்க. அடுத்த ஷூப் நைட் சொல்லக்கூடியது. இது வந்து அந்த மைனூட்டா கட் பண்றதுக்கு இந்த இருக்கு பாத்தீங்களா இந்த லீஃப். இது 2 பேம்போ ஸ்டிக்ஸ் இல்லைன்னா இந்த இது பாருங்க. இதுவும் இது கூட அந்த நைஃப். சரியா? ஸ்டிக் வந்து இந்த இருக்கு பாத்தீங்களா ஷூப் நைஃப். அதாவது இந்த சைனீஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா, இந்த நூடுல்ஸ் சாப்பிடுறதுக்கு அந்த மாதிரி 2 பேம்போ ஸ்டிக்ஸ். இது எதுக்குன்னா டு ஃபோர்சப்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. டு யூஸ் இட் டு பிக் அப் த லார்வா. நம்ம ஆளுங்க இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படியே கையிலேயே எல்லாத்தையும் நம்ம கையிலேயே 5 என்னது ஃபோர்சப்ஸ் மாதிரி இருக்குது, 5 விரல். அதை வச்சே நம்ம ஆளுங்க எடுத்துருவாங்க. அந்த அளவுக்குலாம் இல்ல கிளவுஸ் போட்டுக்கணும். சரியா? இல்லைன்னு இன்ஃபெக்ஷன் ஆயிடும். இல்லைன்னா ஃபெதர்ஸ் இந்த இடத்துல இந்த ஃபெதர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மைனூட்டா நான் சொல்லல எறும்பு அளவு தான் இருக்கும் அந்த கேட்ச் அவுட் ஆனது. அது கை வச்சுலாம் யூஸ் பண்ண முடியாது. அப்ப இந்த மாதிரி இந்த ஃபெதர்ஸை வச்சுதான் அது மெல்ல அப்படி எடுப்பாங்க. அது வந்து சரி நியூலி கேட்ச் லார்வேஸ். ஐ மீன் லீஃப் பேஸ்கெட், அது லீஃப் போடுறதுக்கு தான் லீஃப் பேஸ்கெட். இந்த இடத்துல லீஃப் சாம்பர்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து ஜென்ரலா அதுல மெயின்டைன் பண்றதுக்காக. சரியா? ஸோ டு யூஸ் டு கேரிங் தட் மல்பெரி லீஃப்ல ஐ மீன் லீஃப் சாம்பர்ஸ் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு லீஃப் சாம்பர். ஷூப்பிங் போர்டுன்னா அந்த போர்டு ஒரு சின்ன ஒரு போர்டு மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இது வந்து கட் பண்ணி இந்த இதுல வச்சிருவாங்க இந்த உடன் போர்ட்ல, அது சாப்பிட்ற மாதிரி. சரியா? ஐ மீன் நைஃபும் கட் பண்றதுக்கு இந்த நைஃப் யூஸ் பண்ணுவாங்க. அதை மைனூட் ஏன்னா ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் லீஃபை வந்து சாரி வேர்ம் வந்து பெரிய பெரிய லீஃப்லாம் போட்டா சாப்பிடணும். டெண்டர் லீஃபை நல்லா கட் பண்ணி தான் போடணும், அப்போதான் அது நல்லா சாப்பிடும். சரியா? ஐ மீன் மேட்டு ஃபீடிங் ஸ்டாண்டு அதெல்லாம் இருக்கும். அதுமாதிரி இந்த கிளீன் நெட்டு ஃபுல்லா நைலான் நெட் யூஎஸ் இந்த கிளீன் த பெட் அதுக்கெல்லாம் நெட்டு அதெல்லாம் இருக்கக்கூடியது. சரியா? மவுண்டேஜ் பொறுத்தளவு குக்கூனேஜ் இட் யூஸ் டு ஹெல்ப் தட் சில்கம் டு ஸ்பின் த குக்கூன்ஸ். மவுண்டேஜ் அதுக்கு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க, அந்த சந்திரக்கியாவா சந்திரக்கின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். சரியா? சந்திரிகா யா, அது ரொம்ப முக்கியம் சார். நிறைய எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் சந்திரிகா. அதாவது அந்த ரியரிங், அதாவது அது குக்கூன் 5th இன்ஸ்டால் முடிஞ்ச பிறகு. சரியா? மெடப்பா அது வுட்டா இருக்கலாம், பேம்போ இல்ல பிளாஸ்டிக் கிராசஸ் அதுல மாதிரி. சரி, இந்த மல்பெரி டு யூஸ் இன் தட் இந்தியா வந்து 6-8 டைப்ஸ் இஸ் தட். இதுல நிறைய இது நம்ம இந்த வருது பாருங்க. எங்கெல்லாம் நம்ம அதை பண்றோம் சார்னா பேடி ஸ்ட்ரா மவுண்டேஜ். அந்த பேடியோட ஸ்ட்ரா இருக்கு பாத்தீங்களா, அதை நெல் வயல்ல அப்படியே அறுத்துட்டு வருவாங்களா அந்த இடத்துல போட்டு அதை வச்சு அதுக்கு 2 பேடி அந்த அதுக்குள்ள அது என்ன செய்யும்னா லார்வா வந்து குக்கூன் ஸ்டேஜுக்கு போகும். இது ரொம்ப ரேர் தான். பட் இந்த இருக்கு பாத்தீங்களா சந்திரிகா, இட் ஹெல்ப் த சில்க்வம் டு ஸ்பின் த குக்கூன். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சார், கேட்பாங்க. இந்த வேர்டு தான் ஆப்ஷனா கொடுப்பாங்க, சந்திரிகான்னு சொல்லக்கூடியதான் ஆப்ஷனா கொடுப்பாங்க. பாத்துக்கோங்க பேஜ் நம்பர் 31ல இருக்கு, பாத்துக்கோங்க. அந்த ஒண்ணு இல்ல சார், ஒரு சின்ன ட்ரே மாதிரி அந்த மூங்கில்ல செஞ்சு வச்சிருப்பாங்க. பேஜ் நம்பர் 31ல டயக்ராம் இருக்கு பாருங்க, பேஜ் நம்பர் 31ல. சரி, இது நிறைய எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின், மறந்துடாதீங்க. இந்த வேர்டு தான் வரும். டு ஹெல்ப் தட் சில்கம் டு ஸ்பின் த குக். பக்காவா இருக்கும் இது வந்து, ஏன்னா அது மூங்கில் பாத்தீங்களா. சோ அப்படி இந்த ஸ்பைரலி மவுண்டேஜ். சோ இட்ஸ் மேட் அப் ஆஃப் பேம்போ மேட். அது ரொம்ப முக்கியம். அடுத்த ஸ்கிரீன் டைப் ஆஃப் த மவுண்டேஜ் நிறைய இருக்கு இதுல. ஸ்கிரீன் இது வந்து பேம்போல வுட்ல யூஸ் பண்ணுவாங்க. குக்கூன் குட் குவாலிட்டி நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. இதுல பிளாஸ்டிக் மவுண்டேஜ் இருக்குது. அது மாதிரி நிட்ரிகா சந்திரிகா மாதிரி இன்னொன்னு என்ன சொன்ன பாலிமர் மவுண்டேஜ். இது வந்து
இதையும் நோட் பண்ணிக்கோங்க சார். பேஜ் நம்பர் 32 இருக்கு பாருங்களேன். பேஜ் நம்பர் 32 ஒரு டயக்ராம் இருக்கு பாருங்க. இது கொஞ்சம் ரீசெண்டா யூஸ் பண்ணக்கூடிய இது கொஸ்டின் கேட்கலாம். சந்திரிகா இல்லைன்னா நேட்ரிகா, இந்த ரெண்டுமே கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து பாலிமர் மவுண்டேஜ், அது பேம்போ மூங்கில் கூடை அப்படின்னு சொல்லுவாங்க. இது மேடப் ஆஃப் நைலான் பாலிமர்ஸ். அது நைலான் சொல்றது எஸ் நைலான் தான், நைலான் பாலிமர்ஸ். பேஜ் நம்பர் 32 அந்த டயக்ராம் இருக்கு பாருங்க. இது ஏன்னா இது மூங்கில் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும், இது கொஞ்சம் சீப்பு. இதுவும் இப்ப நிறைய யூஸ் பண்றாங்க. ஓகே, அடுத்தது பாட்டில் பிரஷ் மவுண்டேஜ் ஒன்று இருக்கு, டு ஹெல்ப் த சில்கம் டு ஸ்பின் கோகோன்ஸ். அதுமாதிரி பேம்போ ஸ்டிப்டு மவுண்டேஜ், பிளாஸ்டிக் பாட்டில் பிரஷ், இதெல்லாம் நிறைய டைப்ஸ் அது. சரியா? ஸோ தீஸ் ஆர் தி பை ப்ராடக்ட்ஸ். என்னென்ன பை ப்ராடக்ட்ஸ் சொல்றத விட எக்யூப்மெண்ட்ஸ், வாட் ஆர் த எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் நீட் டு தட். ஓகே, அது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பை ப்ராடக்ட் ஆஃப் செரிகல்ச்சர். இது அடுத்த சிலபஸ். ஸோ ரியரிங் பொறுத்தளவு இதுல தான் ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எக்யூப்மெண்ட்ஸ். யா, இதுதான் எக்யூப்மெண்ட்ஸ். ஒரு நிமிஷம், ரெண்டுமே எக்யூப்மெண்ட்ஸ் தான். பை ப்ராடக்ட். யா, பை அதாவது ப்ராடக்ட் அண்ட் த வேஸ்ட் ப்ராடக்ட் சொல்லுவாங்க. பை ப்ராடக்ட் ஆஃப் செரிகல்ச்சர். செரிகல்ச்சர்ல நிறைய பை ப்ராடக்ட்ஸ் இருக்குது. எதுக்காக இது நம்ம சிலபஸ்ல ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்காங்க சார். பீப்பா தான் ரொம்ப முக்கியம். பீப்பேன்னு சொல்லுவாங்க, பீப்பான்னு சொல்லுவாங்க, சிங்குலர் ப்ளூரல், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ ஆஃப்டர் த சில்க் எக்ஸ்ட்ராக்டட், அதாவது அந்த பீப்பால இருந்து சில்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்த பிறகு, நல்லா கவனிங்க, அப்ப அந்த பீப்பா இட்ஸ் உள்ள என்ன இருக்கும், அந்த சில்க் எல்லாம் முடிச்சப்ப உள்ள பீப்பல் ஸ்டேஜ் இருக்கும். இட்ஸ் ரிச் புரோட்டீன் அண்ட் ஃபேட். இட் யூஸ் இட் ஃபார் அனிமல் ஃபீட். அனிமல் ஃபீட்காக அதை யூஸ் பண்றாங்க சார். பர்டிகுலர் ஃபிஷ், பவுல்ட்ரி, அந்த ஃபீடுக்கு யூஸ் பண்றாங்க. வெரி குட் ஃபெர்டிலைசர். ஏன்னா மேடப் ஆஃப் ப்ரோட்டீன்ல இது எக்ஸ்ட்ராக்ட் தட் ஆயில். இட் யூஸ் இட் ஃபார் த சூப். இது சூப் போட்டுலாம் சாப்பிடலாமா அந்த பீப்பல்லாம் அந்த அளவுக்கு ஃபுல்லா ப்ரோட்டீன் கண்டென்ட். அது தெரிஞ்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது சார், பை ப்ராடக்ட்ல இருந்து கொஸ்டின் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. சிலபஸ் உண்டு அதுக்காக. அடுத்த சில்க் வொர்ம் ஃபீசஸ், அதோட மலம் சொல்றோம் பாத்தீங்களா. இட்ஸ் a வெரி குட் ஆர்கானிக் manure. அவ்வளவு ஆர்கானிக் manure. இட் யூஸ் இட் ஃபார் தட் வெர்மி கம்போஸ்ட் யூஸ் பண்றாங்க. காம்பனன்ட்ஸ் ஃபார் பயோ ஃபெர்டிலைசருக்கு யூஸ் பண்றாங்க. சரியா? அடுத்தது கொக்குன் வேஸ்ட். அந்த ரீல் பண்ண பிறகு, அந்த நூலெல்லாம் எடுத்த பிறகு, அந்த அதுல எல்லா குக்கும் நூல் எடுக்க மாட்டாங்க. சிலது டபுள் குக்குன் இருக்கும், சிலது டேமேஜ் குக்குன் இருக்கும். அப்ப சிலதெல்லாம் அப்படியே ஒதுக்கிடுவாங்க. வேஸ்ட் ஆமா. அப்ப இந்த ஸ்பின்னிங் ஆஃப் த லோயர் கிரேட் சில்க் யார்ன் சொல்றது. அப்ப குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி த்ரெட்னு சொல்றது வாங்க. த ப்ரொடக்ஷன் ஆஃப் செரிசின், த புரோட்டீன் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த சில்க், யூஸ் ஃபார் த காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ். அந்த இருக்குல்ல செரிசின் சொல்றோம் பாத்தீங்களா. இந்த செரிசின் புரோட்டீன் காஸ்மெட்டிக் ஐட்டத்துக்கு யூஸ் பண்ணுவாங்களாம், பார்மஸ்யூட்டிகல்ஸ், ஃபுட் இண்டஸ்ட்ரீஸுக்கு. ஏன்னா இது மேடப் ஆஃப் ப்ரோட்டீன் பாத்தீங்களா. இந்த இது கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னு எடுத்துக்கோங்க சார். இந்த நான் பிக்சர் காமிச்சிருக்கேன். பிக்சர் மீன்ஸ் டேபிள். இதெல்லாம் பை ப்ராடக்ட்ல வரக்கூடியதுதான். சரியா? ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னு எடுத்துக்கோங்க. எல்லாமே மெட்டீரியல் இருக்குன்னு சொல்ல முடியாது, அதுக்காக தான் சொல்றேன். சரி, பார்மஸ்யூட்டிக்கல் அண்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்ப மல்பெரி லீவ்ஸ் அண்ட் ஸ்டீம்ஸ், இது ஆஃப்டர் ஃபீட் we are used that கேட்டில் ஃபீல்டுக்கு யூஸ் பண்றாங்கண்ணா சார். இந்த மல்பெரி லீஃப் அதோட வேஸ்ட் எல்லாம் கேட்டிலுக்கும் யூஸ் பண்ணலாம், ஆர்கானிக் கம்போஸ்டும் யூஸ் பண்ணலாம். சரியா? செரிசின் தான் இருக்குதுங்க. சில்க் செரிசின் ஸ்கின் கேருக்கு, காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் ஃபுல்லாவே ரொம்ப ஸ்கின் கேர் பாத்தீங்கன்னா இந்த யூவி பாத்தீங்களா, யூவி ரேஸ் ரெசிஸ்டன்ட். அப்ப என்னது, இந்த ஸ்கின் கேர்லாம் நம்ம வெயில்ல போனாலும் நான் சிவப்பா அப்படியே இருப்பேன் அப்படின்னா இந்த செரிசினை தான் யூஸ் பண்றாங்க. ஆன்டி ஏஜிங் கிரீம்க்குலாம் இந்த செரிசின் தான் சார் யூஸ் பண்றாங்க. நீங்க சில்கம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க. ஆன்டி ஏஜிங் கிரீம் எல்லாம் யூஸ் பண்ணாங்களா, ஏஜே நம்மளுக்கு தெரியாதான். இதுல எடுத்துனேன். சரியா? ஊண்டு கிளிங்க்கும் யூஸ் பண்றாங்க. அதுமாதிரி சில்க்வம் லிட்டர்ன்னு சொல்லுவாங்க. இது எக்ஸலண்ட் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ். அதோட வேஸ்ட் சொல்றது. இது சில்க் வேஸ்டும் அப்படிதான். இட்ஸ் ரீல் பண்ணும்போது நிறைய வேஸ்ட் ஆகும்ல ஸ்பின்னிங் ப்ராசஸ்ல. அப்ப டெக்ஸ்டைல்ஸ் லோ கிரேட் சில்க் ஃபுல்லா இந்த ஃபேப்ரிக் அண்ட் சில்க் பேப்பர், அதுக்கெல்லாம் லோ கிரேடுக்கு அந்த இதெல்லாம் பை ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவாங்களாம். சரி, அது தெரிஞ்சுக்கோங்க. இது ஃப்ரம் நான் மல்பெரி சில்க்வம்ல சிரோலின் சொல்லுவாங்க. இது எரி அண்ட் டசார் டு கன்சியூம் அஸ் த ஃபுட்டாவே இது அப்படி ஃபுட்டாவே எடுத்துக்கிறாங்களா சார். சரியா? இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் ஃபார் தட் பை ப்ராடக்ட்ஸ். இதுல நிறைய சொல்லியிருக்கோம். சில்க் ஃபைபர், சில்க் ப்ரோட்டீன்ஸ், குக்கூன் ப்ரோட்டீன், ஒவ்வொன்றுக்கு என்னென்ன பை ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ அடுத்த டாபிக்
டிசீஸ். சரியா? கொஸ்டின் இதுல எல்லாம் வரலன்னா கன்ஃபார்மா டிசீஸ்ல இருந்து கொஸ்டின் வரும், மறந்துடாதீங்க. சரியா? ரைட். இப்ப டிசீஸ் பொறுத்தளவு இதுல முக்கியமா ரெண்டு விஷயம் இருக்கு. பேஜ் நம்பர் 36க்கு வாங்களேன். ஒரு நிமிஷம். 36 35. பேஜ் நம்பர் 35. அதுல டிசீஸ் சார் கவனிங்க. இதுல கொஸ்டின் எப்படி பேசிக்கா சொல்றேன் பாருங்க. கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ஏதாவது ஒரு நோயை கொடுத்துட்டு இது பாக்டீரியமா, ஃபங்கையா, வைரலா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா அதோட ஜுவாலஜிக்கல் நேம் கேட்பாங்க. ரொம்ப கஷ்டமான சிம்டம் கேட்பாங்க. அவ்வளவுதான். கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. யூஜிலையும் உண்டு இதெல்லாம், யூஜி சிலபஸ்ல. 4 டிசீஸ் சார். கண்டிப்பா இந்த 4 டிசீஸ்ல தான் இந்த இதுல வரக்கூடியது. இதுல மெயினா எக்கனாமிக் ஜுவாலஜி 11th புக்ல இருக்கு. பயோ ஜுவாலஜி இல்லைன்னா பியூர் ஜுவாலஜி புக்கு கண்டிப்பா நீங்க எல்லாருமே படிச்சுக்கணும். படிக்காம விட்டுறக்கூடாது. 11th புக்கு தானேன்னு விடாதீங்க. சரியா? சோ அதுல இருந்து கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. 11th இருந்து கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரியா? ஒரு தடவை ரீட் பண்ணி விடுங்க. அதுல புக்ல என்ன இருக்குன்னு மட்டும் ஒன்ஸ் ரீட் பண்ணி விடுங்க. இதுல 4 முக்கியமான டிசீஸ். ஒன்னு வந்து ஃபைப்ரைன். சரியா? அடுத்தது செரிசின், சாரி நாட் செரிசின், ஃபிளாச்சரி, கிராசரி, மஸ்காரி. இதுல பேஜ் நம்பர் 36ல நான் பக்காவா கொடுத்துருப்பேன். அது நான் டேபிள் கடைசியில சொல்றேன். சரியா? அதுக்கு முன்னாடி டேபிளுக்கு முன்னாடி இதுல வந்து பாக்டீரியா, புரோட்டோசோன் மொத்தம் 4 டிசீஸ் தான். சரியா? இல்லைன்னு டேபிள் முடிச்சுட்டு கூட வரேன். பேஜ் நம்பர் 36க்கு வாங்க. மெட்டீரியல் பேஜ் நம்பர் 36 சார். 36 and 37 கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் வரும் சார். பேஜ் நம்பர் 36 and 37. சரியா? இது வந்து ரெஃபரன்ஸ் புக். ஐ திங்க் ஸ்ரீவஸ்தவான்னு நினைக்கிறேன். புக் நேம் என்டமாலஜி பை ஸ்ரீவஸ்தவான்னு நினைக்கிறேன். சரியா? ஏன்னா ஒவ்வொரு புக்லயும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கும். சிலது வந்து எக்கனாமிக் என்டமாலஜின்னு தனியா புக் வச்சிருக்கேன். அதுல இருந்து எடுத்திருந்தேன். எல்லா புக்கும் மிக்ஸா தான் இருக்கும். சரி, பாத்துக்கலாம். இங்க பாருங்க. இதுல நீங்க படிக்க வேண்டியது, நான் இதுல போட்டு உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண போதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எப்படி படிக்கணும் மட்டும் சொல்லிடுறேன். இதுல மொத்தம் ஒரு 7 டாபிக் கொடுத்துருக்கோம். சரியா? 4 டிசீஸ். 7 டாபிக், 4 டிசீஸ். ஃபர்ஸ்ட் பாருங்க, காசிட்டிவ் ஏஜென்ட், தட்ஸ் த பேத்தோஜன். பேசிக்கா கொஸ்டின் கேட்டா மேல டைட்டில் இருக்கு பாருங்க. பேஜ் நம்பர் 36 எடுத்துக்கோங்க. ஃபெப்ரின், ஃபிளாச்சரி, கிராசரி, மஸ்காரி. இது 4 டிசீஸ். கொஸ்டின் கேட்டா இந்த 4 டிசீஸ்ல தான் வரும். இதை தாண்டி 100% இல்ல 200% வராது. சரியா? அப்படி வந்தா அடுத்து இன்னொன்னு இருக்கு, எனிமி. அதுல வேணா கேட்கலாம். அதுல ஊசி பிளைன்னு ஒண்ணு இருக்கு. அது ஒண்ணுதான் கேட்பாங்க, வேற ஒண்ணும் கேட்க மாட்டாங்க. சரி, இதுல ஃபர்ஸ்ட் பேசிக் கொஸ்டின் என்ன கேட்பாங்க தெரியுமா? இந்த 4 டிசீஸ்ல எது பாக்டீரியமா, வைரஸா, ஃபங்கையான்னு கேட்டுவாங்க. புரோட்டோசோவா. ஃபர்ஸ்ட் பாருங்க, புரோட்டோசோம் டிசீஸ். இதுல பேசிக்கா கேட்ட புரோட்டோசோவா, பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கைன்னு கேட்டுருவாங்க. கொஞ்சம் டஃபா கேட்க நினைச்சா அதோட ஜுவாலஜிக்கல் நேம் கேட்டுருவாங்க. நொசிமா பாம்பிசிஸ். இதுதான் கொஸ்டின். ஆகவே நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். பாக்டீரியா, பேசிலஸ் தூரின்ஜெனிசிஸ். வைரஸ், பொரிலியா வைரஸ். ஃபங்கை, அதுல ஒயிட் மஸ்கார்டின் இருக்கு, கிரீன் மஸ்கார்டின் இருக்கு, yellow மஸ்கார்டின் இருக்கு. ஐ திங்க் 11th புக்ல இவ்வளவு டீடைலா, 11th புக்ல கூட இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பட் இவ்வளவு டீடைலா இருக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க 11th புக்ல. அப்ப இன்னும் டஃபா கேட்டா மஸ்கார்டின்லயே பாருங்க எத்தனை இது இருக்கு பாருங்க. ஸ்பீசிஸ் மாறுது பாருங்க. ஜீனஸ், ஸ்பீசிஸ். நான் கண்டிப்பா கேட்பேன். டிஆர்பில கேட்கறானா இல்லையா, நான் கண்டிப்பா கேட்பேன். பாத்துக்கோங்க. சரியா? ரைட். அடுத்தது மோட் ஆஃப், இது வந்து ஃபர்ஸ்ட் காசிட்டிவ் ஏஜென்ட்ல ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது மோட் ஆஃப் இன்ஃபெக்ஷன். எதன் வழியா அது ஸ்போர்ஸா, எதன் வழியா ஸ்கின்னா, எதன் வழியா போகுது. அடுத்தது ஸ்டேஜ் ஆஃப், அடுத்த கொஸ்டின் எந்த ஸ்டேஜ் இந்த டிசீஸ் வந்து எந்த ஸ்டேஜ்ல வந்து அஃபெக்ட் பண்ணும். ஆல் ஸ்டேஜஸ், எக்ல ஆரம்பிச்சு அடல்ட் வரைக்கும். எது? ஃபெப்ரின். ஃபிளாச்சரி வந்து மோஸ்ட்லி லார்வா. இதுவும் அதே மோஸ்ட்லி லார்வே ஸ்டேஜ் தான். இது லார்வா பிப்பா, அதுவும் கேட்கலாம். அடுத்தது பாருங்க, ஃபேக்டர் ரெஸ்பான்சிபிள். எதனால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு இது. சரி, ஃபேக்டர் ரெஸ்பான்சிபிள் சொல்லுங்க. ஸ்டேஜஸ் ஆர் சஸ்டைனபிள் ஃபார் இன்ஃபெக்ஷன். இது எந்த ஸ்டேஜஸ் சஸ்பெண்ட்? சிம்டம்ஸ். ரொம்ப கஷ்டமா கேட்டா சிம்டம் தான். சரியா? சிம்டம் கொடுத்துட்டு இது என்ன டிசீஸ்னு கேட்டுருவாங்க. நான் கேட்பேன். டிஆர்ல கேட்கறாங்களோ இல்லையா, நான் கண்டிப்பா கேட்பேன். இப்பயே சொல்லிட்டேன். ஏன்னா நீ சில சிம்டம் நீங்க படிக்கவே மாட்டீங்க. இந்த ஒரு சிம்டம் கொடுத்துட்டு இது எந்த டிசீஸோடைய சிம்டம் கேட்டுருவேன். சில்கோம் டிசீஸ்,
பிளாச்செரியா, கிராசெரியா, ஃபெப்ரினா அப்படி கேட்டுருவேன். இல்லைன்னா டிசீஸை கொடுத்துட்டு 4 கீழே ஆப்ஷன்ல சிம்டம் கொடுத்துருவேன். அது கரெக்டா நீங்க சிம்டம் படிக்காம அந்த கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணவே முடியாது, பாத்துக்கோங்க. சரியா? ரைட். சோ டிசீஸ் அதுல லார்வால சிம்டம் பாருங்க, சும்மா ஜென்ரலா கொடுக்கல. ஃபர்ஸ்ட் இந்த ஃபெப்ரின் ரொம்ப முக்கியம் சார். மத்த எல்லாம் படிக்கிற இந்த ஃபெப்ரினை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க சார். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க, பேஜ் நம்பர் 37. ஏன்னா இதுதான் இருக்கல மோசமானது. ஏன்னா இது எல்லா ஸ்டேஜ்லயும் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அதோடைய சிம்டம்ஸ் நீங்க நல்லாவே பார்க்கலாம். சரியா? லார்வால எப்படி இருக்கும், பீப்பிள் எப்படி இருக்கும், அடல்ட்ல எப்படி இருக்கும். மத்த 3 கூட அப்படிலாம் பெருசா ஒண்ணும் கிடையாது. சரியா? அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் சார். இல்லைன்னா அவ்வளவுதான் லாஸ் ஆயிரும், பயங்கர லாஸ் ஆயிரும். டிசீஸ் வந்தாலே அது என்ன டிசீஸ், அது எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதெல்லாம் கரெக்டா இருக்கணும். எப்படி கண்ட்ரோல் பண்றது, இதுதான் கண்ட்ரோல் மெஷர்ஸ். சோ இதுல ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. சோ ப்ரிப்பேர் வெல். ஓகே, ரைட். சோ நவ் சப்போஸ் டிசீஸ் இல்லாம எனிமீஸ் ஆஃப் சில்க்வார்ம். சரியா? இதுல எனிமீஸ் அப்படின்னு சொல்றது எதை சொல்றாங்க சார் அப்படின்னு கேட்டா, ஊசி ஃபிளை. ஒரு ஹவுஸ் ஃபிளை மாதிரி தான் இருக்கும். இது டிப்திரியா, இட்ஸ் a fly parasite of the silkworm சொல்லக்கூடியது. இது என்ன செஞ்சிடணும் சார், ஹவுஸ் ஃபிளை மாதிரி தான் இருக்கும் பாக்குறதுக்கு. அந்த லார்வா ஸ்டேஜ், அதோடைய லார்வா இருக்கு பாத்தீங்களா, அங்க லார்வா வந்து அதோடைய எக்க வந்து 15 லார்வால போய் இன்சர்ட் பண்ணி விட்டுரும். அவ்வளவுதான். the lay that egg on that megads and catch out into that. அப்ப என்ன செய்யும், கரெக்டா எக்லயே கூட செஞ்சிருமா சார் இது ஊசி ஃபிளை. அப்ப அதுதான் சார் கூட சொன்னாங்க, நல்ல டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ண பிறகுதான் அந்த எக்கே வந்து வெளியே வரும். இல்லைன்னா இந்த அதோட மைனூட் எக், இந்த ஊசி ஃபிளை எக் அதுல இருக்கும்போது என்ன செய்யணும்னா, அது அப்படியே லார்வாக்கு உள்ள போய் அதை வேலையை காட்டிருமா. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அத ஃபிளை ப்ரூஃப் டோர்ஸ், அந்த ஃபிளை உள்ள வராம இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். சரியா? அதுமாதிரி பீட்டில் ஒண்ணு இருக்குது, இது கொலாப்டர் அடல்ட் கிராப்ஸ் அண்ட் ஈட்டின் தட். அது என்ன செஞ்சோம், பீட்டில்லாம் அந்த குக்கூனே சாப்பிட்டுரும், லார்வாவே சாப்பிட்டுரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ அப்ப இந்த ரூம்ஸ்ல வந்து ஃபியூமிகேண்டம், மெத்தில் புரோமைட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போடணுமா, அது தெரிஞ்சுக்கணும். அதுமாதிரி ஆண்ட் ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கும், எறும்பு. சரி, டு அட்டாக் த சில்க்வம். ஒரு சில்க்வம் வந்து ஒரு இப்ப சாம் ரெஸ்ட்ல இருந்து அவ்வளவு ஆண்ட வந்து அதை வந்து என்ன செய்யும், டிஸ்டர்ப் பண்ணும். சரி, அது எப்படி ப்ரிவென்ட் பண்ற பாரு. லிசர்டு, பேர்ட்ஸ், ரேட்டு, ஸ்குரில் நம்ம கரெக்டா இருக்கணும். இல்லைன்னா என்ன செஞ்சிடும், ஒரு காக்கா உள்ள வந்து ஒவ்வொரு புழுவா எடுத்துட்டு ஓடிட்டு போயிட்டே இருக்கும். அப்புறம் அவ்வளவுதான், நம்ம லாஸ் ஆக வேண்டியதான். சரி, பேர்டு, ரேட், எது எலிக்கு தொல்லை இருக்கும், நன்னி தொல்லை இருக்கும், இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். சரியா? ஃபீட் ஆன் தட் சில்க்வார்ம் எப்படி ப்ரிவென்ட் பண்றது, இன்செக்டிசைட்ஸ் என்ன யூஸ் பண்றது, அதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. சரி, so these are the important points regarding that silkworms. Okay, right. So next page number 38 எடுங்க. சோ இது என்ன சார் அப்படின்னு கேட்டா, இந்த பேஜ் நம்பர் 38ல வந்து டீடைல்ஸ் ஃபுல்லாவே ஜெனரலா அதுல உள்ள விஷயங்கள் ஃபுல்லாவே கொடுத்திருப்பாங்க. சரியா? சார் தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. ரைட். சோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம இதுல ஒண்ணுன்னா நம்ம பார்ப்போம். பெனிஃபிஷியல் இன்செக்ட்ல செரிகல்ச்சர் தான். இதெல்லாம் திரும்ப ஒண்ணுன்னா லைன் பை லைன் ரீட் பண்ணி நான் டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல. செரிகல்ச்சர் அப்படின்னு சொன்னா அது இது நான் வரைக்கும் சொன்னது இம்பார்ட்டன்ஸ், ஒரு பெனிஃபிஷியல்ஸ் என்னென்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் பாருங்க. சோ அப்புறம் பேஜ் நம்பர், இது ஒரு பர்டிகுலரா வேற புக் சார், பர்டிகுலரா செரிகல்ச்சர் அப்படின்னு சொல்ல ஒரு புக் சார். இதெல்லாம் ஏபிகல்ச்சர் தனி புக் இருக்கு, செரிகல்ச்சர் தனி புக். ஒண்ணுன்னா நான் வாங்கியிருக்கேன் சார். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி, டைரிக்கு தனி புக் வாங்கியிருக்கேன், செரிகல்ச்சருக்கு தனி புக் வாங்கியிருக்கேன். சரியா? அவே கொஸ்டின் ஃபுல்லா அந்த புக்ல இருந்து எடுப்பேன். நானும் அந்த புக்கை வச்சுதான் இந்த மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து சில்க் பேஜ் நம்பர் 13, மற்றதெல்லாம் ரீட் பண்ணுங்க. 38, 39 அதுல வந்து நேம் ஆஃப் த இன்ஸ்டிடியூட், என்னென்ன இன்ஸ்டிடியூட் எங்க இருக்குது கொஸ்டின் கேட்கலாம், பேசிக்கா கேட்டா. சரியா? அதுக்கு அடுத்து பாருங்க, கொஸ்டின் பேங்க் எங்க இருக்கு சார் கேட்டீங்க பாத்தீங்களா, செகண்ட் யூனிட்டுக்கு. ஏற்கனவே நான் ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் சேர்த்து ஒரு கொஸ்டின் பேங்க் கொடுத்துருக்கேன். சரியா? சோ இது ஃபுல்லா மொத்தம் எத்தனை கொஸ்டின் இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஒரு 38 கொஸ்டின் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாவே எம்சிக்யூ தான் சார். நான் ஃபில்லிங் த பிளாங்க்ஸா கொடுத்துருக்கேன். சோ இது அந்த போல்டு லெட்டர் இருக்கிறதா ஆன்சர். போல்டு லெட்டர் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஆன்சர். இதுதான் எம்சிக்யூ. இதுல ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ஒண்ணுன்னா நீங்க ஃபுல்லாவே பாத்துக்கோங்க. என்னென்ன ஸ்பீசிஸ், எது ஜெயிண்ட், இந்த பேஜ் நம்பர் 39ல 9th பாயிண்ட், த ஸ்பீசிஸ் ஆஃப் த ஜெயிண்ட் சில்க்வார்ம். இருக்கலே பெரிய சில்க்வார்ம் எது? சரியா? எந்த ஸ்டேஜ், மல்பெரி சில்க்வார்ம் ஸ்டேஜ் வந்து அண்டர்கோஸ் த டயாபாஸ் ஆஃப் எக். சரியா? அந்த வால் டெண்டன்ஸ் என்னது, டசார் சில்க்வார்ம் ஜுவாலஜிக்கல் நேம் என்ன டைப் ஆஃப் ஃபீட்ஸ் சாப்பிடுது. சரியா? இது ரொம்ப பேஜ் நம்பர், அதுல பாயிண்ட் நம்பர் 15 சார், 15 ரொம்ப முக்கியமான. The silk spinning organs of the silkworm, that is called
ஸ்பின்னர்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு இந்த கொஸ்டின்லாம். அது மாதிரி சில்க், அது மாதிரி இன்னொரு கொஸ்டின் சார், அது அடிக்கடி கேட்கறாங்க. ஆக்சுவலா சில்க் வந்து எந்த ஸ்டேஜ்ல சில்க் வந்து சிந்தசைஸ் பண்ணும், அதை உருவாக்கும் அப்படின்னா, அது அந்த சென்டென்ஸை பொறுத்து அந்த ஆன்சர் மாறும். லார்வாவா பீப்பாவா, அது ஆன்சர் மாறும் சார். நீங்க அந்த சென்டென்ஸ் என்ன சென்டென்ஸ் கரெக்டா அந்த எக்ஸாக்ட் சென்டென்ஸ் வச்சுதான் நீங்க ஆன்சரை தூக்கணும். சரியா? நான் வந்து அந்த கொஸ்டின் வந்து கொஸ்டின் பேங்க்ல கொடுத்துருக்கேன். நீங்க கொஸ்டின் பேங்க் இப்போ 1, 2 1வது யூனிட்டும் 2வது யூனிட்டும் சேர்த்து ஒரு கொஸ்டின் பேங்க் கொடுத்துருக்கேன். ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருப்பேன். ஆன்லைனுக்கு நான் அனுப்பும்போது அதை சேர்த்து அனுப்பிடுவேன். சரியா? ஸோ அதை நீங்க பார்த்துக்கோங்க. அதுல வந்து பீப்பா வர்ற மாதிரி ஆன்சர் இருக்கும், லார்வா வர்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து அது என்ன அந்த சென்டென்ஸை வச்சுதான் நீங்க அதை கரெக்டா கெஸ் பண்ணணும். சரியா? ஆனா சில்க் வந்து பீப்புள் ஸ்டேஜ்ல தான் சில்க் வந்து உள்ள உருவாக்கும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதை நீங்க பார்த்துக்கோங்க. ரா சில்க் அந்த பர்டிகுலரா ரேங்க் என்ன என்ன டைப் ஆஃப் ரேங்க், ரஷ்யா, ஜப்பான், அது ஒண்ணுன்னா சைனா ஃபர்ஸ்ட், நம்ம 2வது இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்டேட் பொறுத்தளவு இந்த ஃபர்ஸ்ட் வந்து கர்நாடகா தான் சார். அதான் பெங்களூர் சொன்ன பாத்தீங்களா, அது அங்கதான் எல்லாமே ரிசர்ச் எல்லாமே அங்கதான் மெயினா இருக்கக்கூடியது. அதுமாதிரி கோல்டன் எல்லோ கலரா இருக்கக்கூடிய சில்க் பேஜ் நம்பர் 40ல இருக்கும் பாருங்க. அதுமாதிரி மல்பரி, நான் மல்பெரி, அதாவது அர்போரி கல்ச்சர்னு சொல்றாங்க. அதை வந்து சரியா, அது தெரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி 23 the unit used to measure the thickness of silk filament கேட்க வாய்ப்பு இருக்கு. பேஜ் நம்பர் 40ல பாயிண்ட் நம்பர் 23 டினர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு பை ப்ராடக்ட்ஸ்ல யூசஸ் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அது மாதிரி 24 முக்கியம் தான். டிசீஸ் இது வந்து சரியா, டிசீஸ் 34. இந்த 35ல ஃபைப்ரைன், இந்த புரோட்டீன் ஃபைப்ரைன் சொல்ல பார்த்தீங்களா, அதுல வந்து கோர் இன்னர் கோர் புரோட்டீன் சொல்லுவாங்க, அது தெரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி டசார், அதுல டயபாஸ் வந்து பாருங்க, டசார்ல வந்து சில்க்கும் மல்பெரி சில்க் வந்து எக் வந்து டயபாஸா இருக்குமா, இது பீப்புள் ஸ்டேஜ் டயபாஸா இருக்குமா பாத்துக்கோங்க. டயபாஸ்னா ரெஸ்டிங் ஸ்டேஜ், உங்களுக்கு தெரியும். சரியா? அது பாத்துக்கோங்க. அது மாதிரி டிஃப்ரெண்ட் நேம் அந்த சில்க்வோம்க்கு பாருங்க, டிஃப்ரெண்ட் நேம்ஸ் சொல்றாங்க. கேட்ச் நியூலி கேட்ச் அவுட் த சில்க்வோம், டிஃப்ரெண்ட் நேம். நம்ம ஆண்ட் நான் சொன்னேன், பிளாக் ஆண்ட்னு சொன்னேன் கொஞ்ச நேரம் முன்னாடி, ஞாபகம் இருக்கான்னு தெரியல, எத்தனை பேர் அது கவனிச்சிங்கன்னு தெரியல. 28 பாயிண்ட் நம்பர் 28, அதுல எத்தனை 3 பேரா அதை கூப்பிடுறாங்க கேட்கலாம். இதெல்லாம் ரொம்ப பேசிக். நம்ம A to Z அதோட லைஃப் சைக்கிள A to Z படிச்சு வச்சிருப்போம் சார். ரொம்ப பேசிக்கா கொஸ்டின் கேட்டுருவாங்க, அதுல நம்ம கீழே விழுந்துரும், அவ்வளவு முடிஞ்சு வச்சு. சரியா? அடுத்து பாருங்க 30 the process of killing of people without catching the cocoon staring, அதுக்கு பேர் என்னது, ஸ்ட்ரிவிங். இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஐ மீன் இந்த டின்னர்னு சொன்ன பாத்தீங்களா, பர்டிகுலரா அந்த திக்னஸ் ஆஃப் சில்க் ஃபிலமெண்ட்ஸ், அது டு ரெஃபர் தட் வெயிட்டேஜ் ஆஃப் த சில்க் ஃபிலமெண்ட் எத்தனை எம்ல மீட்டர் அதுல இருக்கும். பேஜ் 31 பாயிண்ட் நம்பர் 31 ரொம்ப முக்கியம். அதுமாதிரி சில்க் கிளாண்ட் வந்து எக்டோடர்மல் ஆரிஜின், அது தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டேஜஸ் ஆஃப் சில்க்வோம், த சிந்தசைஸ் த சில்க். சரியா? அது ப்ரொடக்ஷன் சிந்தசைஸ் வந்து 4th இன்ஸ்டார்லயே ஃபார்ம் ஆகும், 5th தான் பக்காவா இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அது ரொம்ப முக்கியம். இது டிசீஸ் பெப்ரின் ரொம்ப முக்கியம். அது மாதிரி 35லயும் இந்த டசார், எரி, மூகா, அது வந்து நார்மல். அதுக்கு அந்த சில்க் என்ன டைப் ஆஃப் சில்க்னு சொல்றாங்க, ஃபாரஸ்ட் சில்க் அந்த மாதிரி அதை மீன் பண்ணி சொல்றாங்க. அதை நீங்க பாத்துக்கோங்க ஒண்ணு ஒண்ணு. சில டபுள் 2 லார்வா வந்து டபுள் குக்குன்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரியா? ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் த சில்க் வார்ம் அண்ட் செரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுல இவ்வளவு நேரம் நடத்தல, நீங்க ஒரு கொஸ்டின் தான் நடத்திருக்கேன், சில்க் வார்ம் அண்ட் செரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? இதை பத்தின மோஸ்ட்லி திரும்ப ஒரு ரீகால் பண்றேன். கொஸ்டின் வந்து கேட்க வாய்ப்பு உள்ள ஏரியா வந்து என்னன்னா, ரியரிங், பை ப்ராடக்ட், டிசீஸ். கண்டிப்பா டைப்ஸ் ஆஃப் சில்க் அந்த 3 இருக்கு, 4 இருக்கு பாத்தீங்களா, எரி, முகா, டசார், மல்பெரி, இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும். ஜுவாலஜிக்கல் நேம் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்து கொஸ்டின் வந்து டிசீஸ்ல கண்டிப்பா அந்த 4 டிசீஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் ஷியரா வரும். ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம், மேபி 2 கொஸ்டின் சார். செரிகல்ச்சர் இதெல்லாம் தப்பே பண்ணக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல போய் ஆன்சர் தப்பா எழுதிட்டு வந்துடக்கூடாது. ஏற்கனவே கொஸ்டின் பேங்க் வச்சிருக்கிறவங்க அந்த கொஸ்டின் பேங்கையும் படிக்கணும். சரியா? கொஸ்டின் பேங்கையும் கண்டிப்பா நீங்க படிங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஏபி கல்ச்சர். இது கண்டினியூ பண்ணா டைம் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இது ஏன்னா இதை ஸ்டார்ட் பண்ணா ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அப்போ இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கிடுவோம். இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் ரொம்ப டீட்டெயிலா உங்களுக்கு சொல்றேன் நான். சரியா? ரைட். இது சில்க் ப்ராடக்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இது டிசீஸ்,
இதுல மெயினா 2 தான். புரோட்டோசோன் டிசீஸ் வந்து ஃபெப்ரின் சொல்ற ரொம்ப டீட்டெயிலா இல்ல. நான் மெட்டீரியல் டயக்ராம் அந்த டேபிள் ரொம்ப பக்காவா கொடுத்துருக்கேன். அது நீங்க மெட்டீரியல்ல நல்ல டீட்டெயிலா பார்த்துக்கோங்க. மற்றது இதுல ஒன்றும் பெருசா ஒன்றும் வேண்டாம். இந்த இது ரீல் பண்ணக்கூடியது அந்த செரிசின் ஃபைப்ராயின் மற்ற அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்னென்ன ஸ்டேஜஸ்ல எப்படி என்னென்ன ப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது, ரீல் எப்படி பண்றாங்க, அந்த சின்ன த்ரெட் எல்லாம் எப்படி பண்றாங்க, அந்த ஃபிளமெண்ட் எப்படி இது அன்வைண்டிங் ஆஃப் த ஃபிளமெண்ட்ஸ் பார்த்தீங்களா. இது வந்து ஒரு சில்க்வாம், ஒரு குக்கூன். அதுல இருந்து அப்படியே லேசா இப்படிதான் எடுப்பாங்க, எடுத்து அப்படியே சுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சுத்துறாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி சுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே இப்படிதான் இருக்கும், முதல்ல ஒயிட்டா தான் இருக்கும். இந்த இங்க பாருங்க ஃபுல்லா குக்கூன் இருக்கு நிறைய 10 to 8 to 10 குக்கூன்ஸ் ரீலிங். ரியரிங் வேற ரீலிங் வேற சார். ரொம்ப பேரு இது தப்பா எடுத்துடக்கூடாது. பாருங்க ரீலிங் ரீல்டு சரியா, ரியரிங் வேற. நீங்க கொஸ்டின் ரீட் பண்ணும்போது இந்த ரீலும் ரியரிங் ரீல்டு இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா ரீட் பண்ணோம். இல்லைன்னா ஆப்ஷன் வந்து நீங்க வேற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆப்ஷன் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியா, ஸோ அதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு இதோட கிளாஸ் முடிச்சுக்கிடுவோம். ஸோ இதோட நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நான் எப்ப என்னன்னு சொல்றேன். ஸோ எக்ஸிட் ஆகணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ.